நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டுகிற உம்முடைய மேலான அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நீடிய பொறுமைக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசன்னத்தினாலே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் சீர்படவும் உமக்குள்ளே இன்னும் மூன்ற கட்டப்படவும் எங்கள் ஊருக்கு உதவித்தாரும். மீட்பரிசரமாகிய இயேசு கிறிஸ்து பரலோபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள 48வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுத்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவே. என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்ந்த தகப்பனே, உம்மை நன்றி 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 என்று வாழ்நாளெல்லாம் பாடுவேன். உமக்கு நன்றி 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 சொல்லி காலமெல்லாம் பாடுவேன். இத்தனை ஆண்டும் எந்தன் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தவரே, ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் கணக்கிலே அடங்க முடியலையே. இத்தனை ஆண்டும் எந்தன் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தவரே, ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் கணக்கிலே அடங்க முடியலையே. எதை நான் சொல்லி நன்றி சொல்வேன், எப்படி உம்மை வாழ்த்தி மகிழ்வேன். எதை நான் சொல்லி நன்றி சொல்வேன், எப்படி உம்மை வாழ்த்தி மகிழ்வேன். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். நம்பிக்கை இழந்த வாழ்விலும் முந்தன் ஜீவ வார்த்தையால் தேற்றினீரே. தனிமரமாய் நான் தவித்திடும் வேலை துணையாய் கூட இருந்தவரே. நம்பிக்கை இழந்த வாழ்விலும் முந்தன் ஜீவ வார்த்தையால் தேற்றினீரே. தனிமரமாய் நான் தவித்திடும் வேலை துணையாய் கூட இருந்தவரே. வேதனையில் நான் துவண்ட நேரம் மார்பில் அனைத்து தேற்றி நீரே. வேதனையில் நான் துவண்ட நேரம் மார்பில் அனைத்து தேற்றி நீரே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். காலை தோறும்
தினம் புது கிருபை சோதனை நேரம் காத்ததுவே நிலை தடுமாறும் நேரத்தில் எல்லாம் நித்திய கிருபையை தந்தவரே காலை தோறும் தினம் புது கிருபை சோதனை நேரம் காத்ததுவே நிலை தடுமாறும் நேரத்தில் எல்லாம் நித்திய கிருபை தந்தவரே நிர்மூலமாகாமல் காத்து கொண்டீர் நின் பாதம் அமர்ந்து துதிக்க செய்தீர் நிர்மூலமாகாமல் காத்து கொண்டீர் நின் பாதம் அமர்ந்து துதிக்க செய்தீர் நன்றி 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 உமக்கு நன்றி 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 கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் வாக்கு மாறிடாரே முன் குறித்தீரே தெரிந்து கொண்டீரே முடிவு வரை என்னை நடத்துவீரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் வாக்கு மாறிடாரே முன் குறித்தீரே தெரிந்து கொண்டீரே முடிவு வரை என்னை நடத்துவீரே எவர் எனக்கு எதிராய் எழுந்த போதும் எனக்காய் யுத்தம் செய்து மீட்டீர் எவர் எனக்கு எதிராய் எழுந்த போதும் எனக்காய் யுத்தம் செய்து மீட்டீர் நன்றி 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 உமக்கு நன்றி 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 கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேனை நடத்தி வந்த தெய்வம் நடத்தி வந்த தெய்வமே தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே என்னை நடத்தி வந்த தெய்வமே தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே உம்மை நன்றி 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 என்று வாழ்நாளெல்லாம் பாடுவேன் உமக்கு நன்றி 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 சொல்லி காலமெல்லாம் பாடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன் நாள்தோறும் நன்றி பாடுவேன் நாள்தோறும் நன்றி பாடுவேன் ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக நம்மளுடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல் எண் 36 பாடுவோம். பாடல் எண் 36. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க. கர்த்தர் அவருடைய கிருபை மாறாததாக இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலிருந்து நடத்துகிற கிருபை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் நமக்கு இந்த நாள் வரைக்கும் இந்த கிருபைகளையும் எண்ணி புது கவியால் நிரம்பி இந்த பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே.
அவர் நாமம் மூச்சுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் மூச்சுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சென்ற காலம் முழுவதும் எனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் எங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் அளிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம்
அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 329வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 329. ஆண்டவர் வரும் அந்த நாள் நம்மையே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, நம்மையே கேள்வி கேட்டு நம்மை சீர்படுத்தி நம்மை செக் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல் இது. நீ அங்கிருப்பாயோ, ஆண்டவர் வரும் அந்த நாளில் பரலோகத்தில் அங்கே நம்ம எல்லாரும் கூடி பரிசுத்தர் கூட்டமாக கூடுகிற அந்த நாளில் நீயும் அங்கே இருப்பாயோ அப்படின்னு என்று நம்ம இந்த பூமியில் ஆண்டவரை நாம் அரசாளுகை செய்ய அனுமதித்தவர்களாய், இந்த பூமியில் ஆண்டவருடைய ஆளுகை கீழே வாழ்ந்தவராய் நம்ம இருந்துப்போமானால் நாம் அங்கே அவரோடு இருப்போம். அப்படிப்பட்ட நம்மையே சரி பார்த்து செக் பண்ணி, அப்படி இல்லை என்றால் நாம் மனம் திரும்பி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை எல்லாரும் உணர்ந்தவர்களாய் பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்த ஆடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப என்ற இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுடன். ஆண்டவர் இயேசு அரசாட்சி செய்ய அண்டினோரெவரும் அவரை சேர அன்பர் அந்த நாள் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும். சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும். ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். ஜெகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்து இலங்கிடவும். ஜெகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்து இலங்கிடவும். தேவசேயர்களாய் எல்லோரும் மாற நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன்,
நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இத்தனை கிருபைகள் நித்தமும் நமக்கு அருளி இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபையை மாறாதவராக எப்பொழுதும் நமக்கு அருளின நல்ல தகப்பன். காலைதோறும் அவருடைய கிருபை எப்பொழுதும் புதிதாய் தந்து நம்மளை முன்னேறி செல்லும்படியாகவே நடத்துகிற நல்ல ஆண்டவராகவே, நாம் எத்தனையோ முறை தவறி இருந்தும் ஃபெயிலியர்ஸில் விழுந்திருந்த பொழுதும் கூட அவர் நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய அன்பு மாறாததாக எப்பொழுதும் மாறாத தேவனாகவே நம்ம கூட இருக்கிற நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளோடு இருக்கிற அவர் நம்மளை அரசாளுகை செய்கிற ஒரு பாக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிற நல்ல தகப்பன். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் நமக்கு ஈந்த கிருபைகள் எல்லாத்தையுமே எண்ணி ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் எல்லாரும் உரத்த சத்தமாய் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் வாழ்க்கையில் நீ மாறாதவராக எங்களோடு இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களை கைவிடாத உடைய கரத்திற்காக நன்றி. ஒருபோதும் என்னை ஆகாதவன் என்று தள்ளாத நல்ல தகப்பன் ஆண்டவரே. என்னை இடத்தில் வருகிற என்னையோ ஆண்டவரே நீர் எப்பொழுதும் தள்ளாத நல்ல தகப்பனாக என் கூட இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தினால் பிழைக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில் இந்த வாழ்க்கையில் எல்லாம் நிரந்தரமற்றதாக இருக்கும் பொழுது நீரோ எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிரந்தரமாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீரே போதுமானவராக எங்களோடு இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. போதும் என்ற மனதை எங்களுக்கு தந்த நம்முடைய கிருபைக்காக நன்றி. அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எங்களை செய்த கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாதவராக இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி. நல்ல அற்புதராக இருந்திருக்கிறீங்க, நன்றி. நீர் நல்லவராக இருந்திருக்கிறீங்க, நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் நல்லவராகவே எங்களோடு இருந்து நன்மை மாத்திரம் செய்ய அறிந்த நல்ல தகப்பனாக எங்களோடு இருந்தீரே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி நீதிமானாக்கி ஆண்டவரே துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரலோகத்தில் ஆண்டவரே உண்மையன்றி எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே, பூலோகத்தில் உண்மையன்றி வேறு ஒரு விருப்பமே இல்லையே ஆண்டவரே. நன்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றிட, பூலோக திருச்சபையெல்லாம்
ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய ரத்தம் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் கழுவி நீதிமானாக்கி அவருடைய பிள்ளை என்று அதிகாரத்தை கொடுத்து நீதிமான் என்ற ஒரு இடத்துலையும் நம்ம நிறுத்தி ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய, ஆண்டவரோடு தேவன் என்றவர் அப்பான்ற பந்தம், பிதா என்ற ஒரு பந்தத்திற்குள்ளாக நம்மை நடத்தி ஒரு அழகான ஒரு உறவில் தேவனோடு நம்ம நடக்கிற இந்த பூமியில் வாழ்க்கையில் நடத்தியிருக்கு. இங்கே பூமியில் நம்ம வாழ்கிற இந்த ரட்சிப்பின் பாதையிலையும் நம்மை சாங்டிஃபிகேஷன், நம்மையே பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியமும், நாம் நம்மையே இல்லை, தேவன் நம்மோடு இருந்து செயல்பட்டு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தி அனுமதித்து நமக்கென்று ஒரு ஒரு வாழ்க்கைக்கென்று ஒரு குடியிருப்பின் எல்லையை வைத்து அதிலிருந்து நம்மை நடத்துகிற நல்ல தகப்பன். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நமக்குள்ளார இருக்கிற கசடுகளை எல்லாம் அகற்றி நாம் அவரை போல் மாறுகிற ஒரு அழகான ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இங்கே வச்சுருக்கிறார். அது எல்லாமே நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த டைமில் சூழ்நிலைக்குள்ளார போகிறப்ப புரியாட்டியும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கும் பொழுது, இதில் இருந்து வெளியே வரும் பொழுது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வரும் பொழுது எனக்குள்ளார இருக்கிற தேவையற்ற கசடுகள் எல்லாம் தேவன் அகற்றி இருப்பார் என்பதை அறிந்திருப்போம். இப்படி ஒரு ரட்சிப்பின் பாதையில் நம்ம போகும் பொழுது நமக்கு எல்லாம் ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லோருமே ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்க தான் போகிறோம். எல்லாருக்குமே தேவன் இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க வருவார் ஆண்டவர். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் நீதிமான்களும் சரி அநீதிமான்களும் சரி எல்லோருமே உயிர் தெழுந்து வரக்கூடிய ஒரு இடம் என்பது அது ஒரு மாறாத ஒரு காரியம். அது நம்ம அப்போஸ்தலர் எழுதுகிற நடவடிக்கையில் பார்க்குறோம். அப்போஸ்தலரில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 24 ஆக்ட்ஸ் 24 அப்போஸ்தலர் 24 15வது வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அடுத்து 16வது வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இப்போ இந்த இடத்துல இதை எங்கே சொல்கிறார் பவுல், எங்கே சொல்கிறார் அப்படின்னா, அவரை குற்றம் பிடிச்சது போல் கொண்டு போய் அவரை ஒரு ரோமர் ஒரு ஆளுநர் தேசாதிபதி ஃபெலிக்ஸ் என்ற ஒரு தேசாதிபதிக்கு முன்பாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த யூதர்கள் தான் அவரை பிடிச்சிட்டு அவரை அதுக்கு காரணமாக இருந்தது யூதர்கள் தான். அந்த யூதர்களும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் 15வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்கிறது மாதிரி நீங்களும் இதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறார். அதாவது தேவன் நம்ம எல்லாருக்குமே நீதிமானாக இருந்தாலும் சரி அநீதிமானாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு உயிர் தெழுதல்ன்றது உண்டு. ஆண்டவர் முன்பாக ஒரு நாள் நிற்கக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வருன்றது அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ அங்கே நிற்கிற யூதர்களும் அதை அக்செப்ட் பண்ண அதை ஏற்றுக்கொண்ட ஒரு யூதர்கள் தான், அவர்களுக்கு தெரியும். பவுலும் சொல்கிறாரு எனக்கு அந்த நம்பிக்கை உண்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன வித்தியாசம் என்று இங்கே பார்க்க முடியுது அப்படின்னா, அங்கே திஸ் பீயிங் ஸோ அப்படின்னு சொல்லி 16வது வசனத்தில் ஆரம்பிக்கிறார். 16வது வசனத்தில் அப்படி இருக்கிறனால அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன சொல்கிறாரு, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற மனசாட்சி உள்ளவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். ஸ்ட்ரைவிங் அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கிலீஷில். அப்போ நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது ஆண்டவர் இந்த நேரத்தில் நான் வரும் பொழுதுமே கூட என்னுடைய கான்ஷியன்ஸில் எல்லாமே என்னுடைய மனசாட்சியின்படி என்னுடைய எந்த ஒரு காரியத்திலையுமே நான் குற்றமற்றவனாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணுமே அப்படிங்கிற ஒரு காரியமும், இந்த பூமியில் நான் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னுடைய கான்ஷியன்ஸ் என்னுடைய மனசாட்சி சுத்தமாக கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நான் எல்லா காரியங்களையும் போல்டாக செய்ய முடியுமே அப்படின்ற ஒரு காரியமும் தேவன் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார்.
அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் இது நாளுக்கு முன்னாடி என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் எனக்கு கடந்த காலத்தில் தீமை மாத்திரமே யோசித்து கொண்டு தீமையவே செயல்படுத்தி கொண்டிருந்த என்னை, நான் நன்மை செய்ய அறியாதிருந்த என்னை, நன்மைன்றதுக்கு எனக்கு என்னையும் நன்மையும் வச்சு பார்த்தோன்னா சம்மந்தமே கிடையாது. தீமையும் தவறான காரியங்கள்லையுமே ஈடுபட்டு இருந்த நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னையே ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு பங்காளியாக அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் ஆண்டவர் வரும்பொழுது நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நான் பங்கேற்கணும், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது என்னுடைய கான்ஷியன்ஸில் கிளியராக இருக்கணுன்றத நான் பிரயாசப்படுறேன்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். என் கான்ஷியன்ஸில் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும்னு சொல்கிறார். நம்ம எது ஈஸியாக சில சமயம் நடந்துருவோம் கூடனா, நம்ம மனசாட்சியை தேய்ச்சி விட்றதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, சில சமயம் தேவனிடத்தில் போகிறத தவிர்த்துட்டு மனுஷன்கிட்ட மட்டும் நம்ம மனசாட்சியை சுத்தமாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறதும் தப்பு. இன்னொரு இடத்துல நான் தேவனிடத்தில் ஒப்புரவாகிவிட்டேன், அதனால் மனுஷனிடத்தில் எந்த காரியத்தை நான் சரி செய்யணும்னு அவசியம் கிடையாது, நான் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், நான் என்னனாலும் பண்ணிக்குவேன், நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுக்குவேன், நான் எப்படினாலும் வாழ்ந்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் இங்கே பவுலோ சொல்கிறது நான் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் அப்படின்னு சொல்கிறார். முதலாவது நம்மளுடைய பங்கு என்றைக்குமே ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாரானால், ஏன்னா நமக்கு ஒரு சதையுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன தான் செஞ்சாலும், தப்பு எவ்வளோ செஞ்சாலும் ஒரு உணர்வே இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்திருப்பேன், தீமையான வாழ்க்கையை, ஒரு உணர்வே இருந்ததில்லை. ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த சதையான இருதயம், எனக்குள்ளார ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுது, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் யார்? அவர் கம்ஃபர்டர்னு படிக்கிறோம். அதே சமயத்தில் அவர் யாருன்னா, அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குறித்து படிக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்தவும் செய்வார். அந்த கண்டிப்புக்கு பின்னாடி அன்பு தான் இருக்கும், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பாதையாக தான் இருக்கும். அதனால் ஆண்டவர் என்னோடு ஒரு காரியத்தை இடைப்படும் பொழுது என் கான்ஷியன்ஸை ஆண்டவருக்கு முன்பாக நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு விரோதமாகவும் ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டேன், அது நிமித்தம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இல்லை வார்த்தையினால் பயங்கரமான கடினமான ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன், என் செயல் நிமித்தம் ஒரு கடினமான ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன்னு சொல்லும் பொழுது அதையும் நான் அவருக்கு முன்பாக என்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்வது நம்முடைய பங்காக இருக்கிறது. இதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னு சொல்லி ஆண்டவர் ஒன்று சொன்னார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்போ ஒன்றுக்கும் நான் கவலைப்படாமல் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி இருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ரகசியமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு துக்கத்திற்கு நமக்கு ஒரு இடம் உண்டு. அது என்ன துக்கம் என்றால், நம்ம 2 கொரிந்தியரில் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் நம்மை பொறுத்த மட்டத்தில் அதில் உள்ள ஒரு காரியத்தில் உள்ள எப்படிப்பட்ட துக்கம் நமக்கு அனுமதி உண்டு என்பதை இங்கே பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். இந்த இடத்துல பவுல் அந்த கொரிந்து சபைக்கு கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு லெட்டர், ஒரு எபிசில், ஒரு நிருபத்தை எழுதினதுக்கப்புறம் அதில் கடினமான சொற்கள், அதாவது ஸ்ட்ராங்காக அவங்கள கன்விக் பண்ணும்படியாக சில காரியங்களை அவங்க நன்மைக்கு ஏதுவாக எழுதியிருப்பார் முன்னாடி. அந்த எழுதினதை வச்சு தான் இங்கே சொல்கிறார். சொல்லும் போது நான் இப்படிலாம் எழுதினேன், ஆனால் இப்போ நான் அதை எழுதினது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இப்போ அதுக்கு நான் வருத்தப்படுறதில்லை, ஏன்னா அது உங்களுக்குள்ளார செய்த கிரியை, அது எவ்வளோ நன்மைக்கு ஏதோ அவங்களை நடத்துச்சுன்றதை வச்சு சொல்லிட்டு வரும்போது சொல்லுவார். இங்கே 10வது வசனத்தில், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலகத்துக்கு ஏற்ற துக்கத்தை அது என்றைக்குமே நம்ம உலகத்துக்குரிய காரியத்தை வச்சு கவலைப்பட்டுட்டோ துக்கப்பட்டுட்டோ இருந்தோம்னா அது மரணத்துக்கு நேராக நடத்தும். அது என்னை அப்படியே சோர்வடைய செய்து பாவத்துக்கு நேராகவும் நடத்திவிடும். ஆனால் இங்கே சொல்கிற அந்த சாரோ திரும்ப 9வது வசனத்தில் படிங்க. 9வது வசனத்தில், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. அப்போ என் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லும் பொழுதோ, நான் தேவனை துக்கப்படுத்தி விட்டேனே, இப்படிப்பட்ட அன்புள்ளவர் எங்கேருந்து என்னை எடுத்தாருன்னு எனக்கு தெரியும், நான் வாழ்கிறது தகுதி இல்லாத என்னையும் தூக்கி எடுத்து ஒரு வாழ வைத்திருக்கிற என்னுடைய ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட்டேனே. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறதை குறித்து நம்ம எபேசியரில் படிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம சில சமயம் இடருவோம். எப்படி ஒரு இடத்துல போயிடக்கூடாதுன்னா, நம்ம எல்கேஜி தான் படிச்சுட்டு இருப்போம், ஆனால் ஒரு பிஹெச்டி பட்டத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு இல்லையே நினச்சி சோர்வடையணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எல்கேஜி தான் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த எல்கேஜியில் எனக்குன்னு என்ன பாடம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, நான் என்னுடைய இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுது, இந்த இடத்துல நான் தவறிட்டேனே, இந்த இடத்துல நான் இப்படி பேசிட்டேனே, இந்த இடத்துல என் செயல் இப்படியா இருந்ததே, இந்த இடத்துல என்னுடைய சிந்தையில் நான் அவங்ககிட்ட பேசும்போது சிரித்து நான் பேசினாலும் என் மனசில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கசப்பு இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம அதை உண்மையாய் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒரு தேவனுக்கேற்ற நம்ம துக்கம் நமக்குள்ளார பிரவேசிக்கும்னா
அது என்றைக்குமே அடுத்த ஸ்டெப்பாக எப்படி போகும் அப்படின்னா காண்டம்னேஷனுக்கு தள்ளது. அது பிசாசுடைய செயல். பிசாசு தான் என்றைக்குமே அது லீகலிஸ்டிக்கான ஒவ்வொன்றையும் கருத்தி சுட்டி காண்பித்து நம்மளை குற்றம் சாட்டி பின்னாடி இழுக்கும் வண்ணமாகவே பிசாசு சுற்றி தெரிகிறான். ஆனால் ஆண்டவரோ நம்ம எப்பயுமே கன்விக்ட் பண்ணுவார், அதில் சமாதானம் இருக்கும் கூட. அவர் உணர்த்துறாருன்னா அந்த உணர்த்துதலில் நான் கம்ப்ளீட்டாக நம்மளே அக்செப்ட் பண்ணுவோம். ஆமாண்டவரே நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதை சரி செய்கிறதுக்கு அடுத்து முற்படுவோம். சரியும் செய்வோம், மனம் திரும்பவும் செய்வோம், அதற்குரிய நீதியின் பலனையும் நம்ம ருசிப்போம். இதுதான் ஆண்டவரை நடத்துகிற, ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பின் பாதையில் நடத்துகிற ஒரு அழகான பங்காக நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவருடைய குரலுக்கு நான் செவியே கொடுக்கறது இல்லையோ, ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வேண்டான்னு சொல்லி எனக்கு நான் ஒரு பொன் கன்றுக்குட்டியை நான் செய்து வைத்தார்கள் இஸ்ரவேலர்கள். அந்த மாதிரி நானே ஒரு சிலையை செஞ்சு வச்சது போல். ஏன்னா சிலை பேசாது. சிலை நான் எப்படி நடந்தாலும் அது என்னை எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் நான் எனக்கு கடவுள்ன்ற ஒரு இடத்துக்கு இருக்கிறது போல் ஒரு பொன் கன்றுக்குட்டியை நான் செஞ்சுட்டு என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு எப்படினாலும் வாழ்ந்துக்குவேன், அது என்னை எதுவும் சொல்ல போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளையே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்குமான் என்பதை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் நம் ஜீவனுள்ள தேவனை பெற்றிருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு காரியத்திலையும், நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் என்றைக்கு நான் ஆண்டவரோட உறவு கொள்ள ஆரம்பித்தேனோ இந்த நாள் வரைக்கும் அவர் என்னோடு பேசுவதையும் அவர் என்னை உணர்த்துவதையும், எவ்வளோ இடத்துல ஃபெயிலியர் ஆகியிருக்கேன். ஃபெயிலியர் ஆகும் பொழுதுமே கூட நான் என்னடா எப்படி போய் ஃபெயில் ஆகிட்டோமே நினச்சி பயங்கரமாக வருந்தினது உண்டு. ஆனால் என்றைக்குமே அவர் உணர்த்துவார். உணர்த்தாத தேவனை இல்லை, நல்ல உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தந்திருக்கும் பொழுது வி ஷுட் எக்ஸசைஸ். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நம்ம கொடுத்துருக்கும் போது அந்த உணர்வுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறவர்களாக வாழணும். இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவானதை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்துதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ என் வாழ்க்கையிலேருந்து எத்தனையோ காரியங்கள் ரட்சிப்புன்னு இங்கே போட்டிருக்கிற ரட்சிப்பு நம்ம இதில் பிலிப்பியரில் படிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் படிங்க. பிலிப்பியர் 2ல் 12வது வசனமும் 13வது வசனமும். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்கிறாருங்க. சொல்லிட்டு இது ஏதோ இதை படித்த உடனே நம்ம ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாரவோ நம்ம எப்படியோ நம்ம ஏதோ சரியில்லையோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரொம்ப நம்மளே இது நம்மளே செய்யணும் போலன்ற ஒரு கடினமான ஒரு இடத்துல தேவன் தள்ளுகிறார் என்று நினைக்க வேண்டாம். ஏன்னா அங்கே அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிற ஃபார் அப்படின்னு சொல்லின்னு போடும்பொழுது 2 வசனமும் சேர்ந்தது தான். 13வது வசனத்தில் படிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள் உண்டாக்குறவர்னு இருக்குது. அழகாக இங்கிலீஷில் ஒரு இருக்குது, ஒர்க்ஸ் இன் யூன்னு இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலையும் நமக்குள்ளார இருந்து நமக்குள்ளார கிரியை செய்து தான் இருப்பார். நமக்குள்ளார ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுவார். அந்த விருப்பம் அடுத்து செய்கையாகவும் மாற்றுவார். இதுதான் உண்மையிலேயே கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற, என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கும் இது எனக்கு ரொம்ப ஒரு ஊன்றுகளாக ஒரு ஆங்கராக இருந்திருக்கு எனக்கு. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையுமே கர்த்தர் என் கூட இருக்கிற பட்சத்தில் அவர் நான் குறைவுள்ளவன் தான், ஆனால் இந்த குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுவார். இந்த குறைவு எல்லாத்தையுமே அவரே நிறைவாக மாற்றுவார். அவர் என்னை எப்படிப்பட்ட பாவ பழக்கமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், என்னிடத்துல நான் அருவருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு காரியத்திலேருந்து என்னை விடுதலை கொடுப்பார். அவரே எனக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற நல்ல தகப்பன், என் ரட்சிப்பு நிறைவேறும்படி அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்புக்கு நேராக தான் தேவனுடைய ஒரு துக்கம், தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம், தேவனுடைய துக்கம் அல்ல, தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் என்னை மனம் திரும்புவதற்கு நடத்தி ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும். அப்பொழுது என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்களை என் ஆண்டவர் என்னை ரட்சித்ததை நான் பார்க்க முடியும். என் பாவங்களில் என்னை எவ்வளவாய் கோவப்படுவேன், எவ்வளவாய் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவேன். என்னுடைய செயலில், என் சிந்தையில் ஃபுல்லாக அசுத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. என்னுடைய செயலில் அவ்வளவு அசுத்தங்கள் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்னை எப்படியாய் மாற்றி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை துதிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவருடைய கிருபை மாறாதது. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகவே நம்மை தெரிந்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம் எபேசியரில். அவருடைய கிருபையை அவ்வளவாய் கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் இந்த ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஒரு செயலை நம்மால் செய்ய முடியும். இதுக்கு இப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் பொழுதும் கூட, ஆண்டவர் என்னை எனக்கு கண்டிக்கும் பொழுதும் கூட என்னால் அந்த உணர்வை தட்டி கழிக்கவும் முடியும். அதை நிர்விசாரமாக அதை தட்டிவிட்டு அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி வைக்கவும் முடியும். இதற்கு உதாரணமாக இப்பொழுது நம்ம அந்த அப்போஸ்தலரில் படித்த அந்த 24வது அதிகாரத்தில் படித்த அதே இடத்துல அதே சம்பவங்கள்லேயே ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 24 அந்த ஃபெலிக்ஸ் என்ற அந்த ஆளுநர், அந்த தேசாதிபதி
அங்கே அவரை வந்து பவுலை வந்து அவங்க மனைவி வந்து யூத மார்க்கமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க போட்டோ 24-25 படிங்க. சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூதா ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாவுடன் கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அப்போ விசுவாசத்தை, கிறிஸ்துவை குறித்த அந்த சம்பந்தமான விசுவாசத்தை சொல்றதுக்கு அந்த ஃபெலிக்ஸ் கேட்குறாரு. அவர் கேட்குறாரு. அப்போ 25 படிங்க. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், இப்போ இதில் வந்து நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் நம்ம படித்தது மாதிரி நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. எல்லாருக்குமே நியாய தீர்ப்புன்றது ஒன்று உண்டு. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் எல்லாருக்குமே அந்த நியாய தீர்ப்புன்றது உண்டு. இதை குறிச்செல்லாம் வந்து அந்த பவுல் அங்கே சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஃபெலிக்ஸுடைய இருதயத்தில் ஒரு பயம் உண்டாகுது. அது படிங்க அடுத்து. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அப்போ அவருக்கு இல்லை ஒரு இதயத்துக்குள்ள ஒரு பயமும் ஒரு உணர்வும் வரும் பொழுது உடனே இவர் செய்த செயல் என்னென்றால், இப்பொழுது நீ போ, எனக்கு எப்போ கன்வீனியன்ட்டான டைம் இருக்கும் அப்போ நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அவர் உணர்வடைஞ்சு அந்த உணர்வுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு இடத்துல இல்லையே. இந்த இடத்துல அவர் இதயத்தில் ஒரு பயம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்து நம்மளை ரட்சிப்புக்கு ஏதுவாகவும் நீ மனந்திரும்புதலுக்கு ஏதுவாகவும் நடத்தும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு கிரியையை நம்மளுடைய இதயத்தில் செய்யும் என்பதை அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் திரும்பி எடுத்துக்கலாம். 2 கொரிந்தியர் 7:11 வசனத்தில் இருக்கு. 2 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் 11 தான். ஆமாம், 2 கொரிந்தியர் 7:11. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும், அது எவ்வளவு ஜாக்கிரதையும் டிலிஜென்ஸ், எவ்வளவு ஜாக்கிரதையை நான் வாழலையேன்ற அந்த ஜாக்கிரதையை உணரச் செய்யும். எவ்வளவு ஜாக்கிரதையாகும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் செலுத்துதலையும், நியாயம் செலுத்துதல்னா கிளியரிங் ஆஃப் அவர் செல்ஃப், என்னையவே நான் சரி செய்து கொள்வது, என்னையவே நான் சீர்திருத்திக் கொள்வது, எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு வெறுப்பையும் கூட சொல்லியிருக்கு. இண்டிக்னேஷன் கோவம்னா மனுஷங்க மேலே கிடையாது, என் மேலே தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சாரே. என்னுடைய சுயம் எனக்கு நான் விரும்புறதுக்கு அகெயின்ஸ்டாக செய்யுதேன்னு சொல்லி எனக்கு மேலே அந்த இருக்கிற என் சுயத்தின் மேலே இருக்கிற வெறுப்பும், பிசாசுக்கு மேலே இருக்கிற வெறுப்பும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு பயத்தையும், தெய்வ பயத்தை வந்து என்றைக்குமே ஞானத்தின் ஆரம்பமே தெய்வ பயம்தான். ஒருத்தன் ஞானமாக வாழ்கிறான் அப்படின்னா தெய்வ பயத்தோடு வாழ்கிறது தான் அவனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபெலிக்ஸுக்கும் அந்த பயம் வந்துச்சு. அவர் கேட்கும்போது, அவர் உணர்வுள்ள ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த உணரப்பட்டார், பயம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து அவர் செய்த செயல் தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கோ தான் மாறணும் என்று விரும்புவதற்கோ அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இப்பொழுதைக்கு நீ அமைதியார், நீ கிளம்பு, நான் அவனை வேணுங்கிறப்ப கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுருவார். ஆனால் இங்கேயோ தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ளார எப்படி கிரியை செய்யணுங்கிறத போட்டிருக்கு. படிங்க அடுத்து. எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. எவ்வளவு ஆவலையும் பக்தி வைராக்கியத்தையும் நமக்குள்ளார ஆண்டவருடைய வார்த்தை ஒரு உணர்வை கொண்டு வரும் பொழுது, இப்படி தவறுனேனேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் ஒன்று வரதான் செய்யும். ஆனால் அந்த எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு வைராக்கியமும் இன்னும் வாஞ்சையும் இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக இப்படி செஞ்ச வாழ்க்கையெல்லாம் வெளியே வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நான் வாழணுமே, எவ்வளவோ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே என்னுடைய செயல் நிமித்தம், என்னுடைய சிந்தை நிமித்தம் அப்படின்னு சொல்லி இது அழகாக நடத்தி கடைசியில் என்னை கொண்டு போய் நடத்துறது வந்து மனம் திரும்புதலுக்கு. ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போகும் பொழுது நம்ம எந்த காரியத்திற்குலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு நினச்சோமோ அதுலேருந்து ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான். அதில் அந்த முடிக்கும் போது எப்படி சொல்கிறாரு, இன் ஆல் திங்ஸ் யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் டு பி கிளியர் இன் திஸ் மேட்டர்னு சொல்லுவார். இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இந்த யூ ப்ரூவ்ட் ஆல் இன் திஸ் மேட்டர், எல்லா விதத்திலும் சொல்லி படிக்கிறேன். அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே என் இருதயத்தில் செயல்படணும், இந்த செயல்லாம் எனக்குள்ளார இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது காட்லி சாரோ. இது உங்களை வந்து மட்டம் தட்டி ஒரு சோர்வுக்குள்ளார நடத்தி பின்னாங்க செஞ்சு பாவத்துக்குள்ளாரே இழுக்கிற ஒரு செயலாக இருக்கும் என்றால், உங்களை குற்றம் சாட்டுகிற ஒரு இடமாக மாத்திரம் இருக்கும் என்றால், அது வந்து பிசாசின் செயல் என்பதை தெரிந்து கொண்டு அது காண்டம்னேஷன், இட்ஸ் நாட் கன்விக்ஷன். ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது எனக்குள்ளார இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்க தான் செய்யும், ஒரு ஆவிக்கேற்ற துக்கம் வரதான் செய்யும், தேவனுக்கேற்ற துக்கம் வரதான் செய்யும். ஆனால் அது எல்லாமே எனக்கு நன்மைக்கென என்னுடைய கேரக்டர், என்னுடைய செயல்பாடு எல்லாம் மாறும். அடுத்த சூழ்நிலைக்கு நான் போகும் பொழுது இந்த சூழ்நிலையில் தான் தவறணும், இந்த சூழ்நிலை நான் திரும்பி நான் ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். இந்த இடத்துல நான் அவர்கிட்ட கடினமாக பேசினேன், இந்த இடத்துல நான் இவருக்கு நான் அன்பு செலுத்த போகிறேன், இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இவரை நான் மன்னிச்சு, இதுவரைக்கும் இவர் எனக்கு தீமையே செய்யாதது போல் இவரை நான் பார்த்து நான் அவரை ட்ரீட் பண்ணணும். இதுவரைக்கும் நான் அவரை எனக்கு நீங்கள் தீமையே செய்யாதது போல் அவர் வந்து அவ்வளோ அன்பாகவும் என்னுடைய பேச்சில் அவ்வளவு கிரேஸ், அவ்வளவு கிருபை பொருந்திய ஒரு வார்த்தையாகவும் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும், பண விஷயத்தில் இந்த இடத்துல நான் தவறி இருந்தேனே, இந்த இடத்துல நான் இடறி இருந்தேனே, இப்போ நான் இந்த இடத்துல இனிமேல் இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். பண விஷயம் என்று சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில்
எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய கல்லூரி நாட்கள் முடிந்து 2 வருடம் ஆகி 2 வருடத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு மேலே இருக்கும். முன்னாக எனக்குள்ளார ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தி இருந்தார். நான் கல்லூரி நாட்களில் ஒரு காரியத்தில், ஒரு பண விஷயத்தில் ஒரு உண்மையற்ற தன்மையாக இருந்தேன் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருந்தார். ஏன்னா எனக்கு அப்போ அந்த டைமில் என்னை காலேஜ் ட்ரெஷரராக எலெக்ஷன் வச்சு எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் அந்த பண விஷயத்தில் அந்த இடத்துல நான் உண்மையற்ற தன்மையாக இருந்தேன் என்பதை நான் ரட்சிக்கப்பட்டு நான் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உணர்வு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் உண்மையிலே சபை என்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது என்பது நிறையா தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதா இருக்கும். நம்ம இதயத்தில் ஆண்டவர் உணர்த்திட்டு இருப்பார். ஆனால் அதை சபையில் வார்த்தையாக கேட்கும் பொழுது அதை உறுதிப்படுத்துவார், நான் தான் பேசுகிறேன்றதை. அப்படி எனக்கு உறுதிப்படுத்தும் முன்னமாய் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார், இந்த காரியத்தை நீ சரி செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார். அப்போ உடனே எனக்குள்ளார இருந்தது எல்லாமே, அது உண்மையிலே தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருந்தாலும் அது உண்மையிலே எனக்குள்ளார ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்துச்சு. நான் போய் செய்யணும் இதை அப்படின்ற எனக்குள்ளார ஒரு விருப்பத்தையே கொடுத்துச்சு. இதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன அனுபவங்கள், என்னுடைய ஆரம்ப நாட்களில் இருந்த சின்ன அனுபவங்கள். ஆனால் இதுலேருந்து நான் கற்றுக்கொண்டதெல்லாம் என்னென்னா, ஆண்டவரே என் கூட இருக்கிறார், ஃபுல்லாத்துலேயும் செய்வார். நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்கிறது என் பங்கு உண்மைதான். ஆனால் மெயின் பைலட்டே அவர் தான் என் கூட இருந்து விருப்பத்தை உண்டு பண்ணுறாரு. அப்போ அதுக்கப்புறம் அதை செய்கையாகவும் மாட்டுறாரு. என் விருப்பத்தை கொஞ்ச நாளாக என் இதயத்தில் வச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வார்த்தை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே, என் இடத்துல ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே நான் எதையுமே யோசிக்கல. நான் போய் சொன்னால் என்ன நினைப்பாங்க, இத்தனைக்கும் நான் காலேஜில் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் இதை சரி செய்ய வேண்டிய ஹெச்ஓடி, என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னா, எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஓனர் அங்கிளுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க கிட்டே போய் நான் பண விஷயத்தில் உண்மையாக இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கள் காலேஜில் போய் நான் இதை சரி செய்யணுமா அப்படின்னு யோசிச்சு, ஆண்டவர் வார்த்தை வந்ததோ இல்லையோ எல்லாமே எனக்கு செட் ஆயிடுச்சு. எல்லாமே எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், கர்த்தர் சொல்லிட்டார், நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து அந்த காரியத்தை எவ்வளோலாம் சரியான அளவு ஞாபகம் இல்லாட்டினாலும் இவ்வளவுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுக்கு மேலே போயிருக்காதுன்னு தெரியும் பொழுது அதோட கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சு எனக்கு எவ்வளோன்னு தெரியாட்டினாலும் ஒரு அமௌண்ட் எழுதி அந்த கடிதம் எழுதி நான் காலேஜுக்கு போய் கொடுத்தேன். ஞாபகம் எவ்வளோ சந்தோஷம் எனக்கு தெரியும். அதை நான் போய் கொடுத்து விட்டு வெளியே வரும்பொழுது என் இதயத்தில் இருந்த சந்தோஷத்திற்கும் சமாதானத்துக்கும் அளவே இல்லை. அந்த சகைவு நாளத்தினே நான் திருப்பி கொடுத்தேன்னு சொல்கிறது போல், ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட செயலை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அந்த உணர்வுக்கு நான் ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தது நிமித்தம் வந்த பலன் எனக்கு தெரியும். எனக்கு டான்ஸ் தான் ஆடலை காலேஜ் விட்டு வெளியே வரும்போது. காலேஜில் போய் தான் சரி செஞ்சேன், பக்கத்தில் போய் சரி செய்யலை, அங்கே போய் தான் சரி செஞ்சேன். ஆனால் வெளியே வரும்பொழுது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. என் கான்ஷியன்ஸில் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, என் கான்ஷியன்ஸில் இருந்த அந்த காரியம் நகன்று போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு காரியம் இதெல்லாம் சொன்னேன்னா நிறைய இருக்குது. என் வாழ்க்கையில் நடத்தின காரியங்கள்லாம் எத்தனையோ இருக்குது. தானாக நான் ஒரு காரியத்தை விருப்பத்தை உண்டு பண்ணுவார், அதை நான் எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சுட்டு இருப்பேன். யார்கிட்ட சரி செய்யணுமோ அவரே எனக்கு ஃபோன் பண்ணும்படியாக ஒரு சூழ்நிலை அனுமதிப்பார் ஆண்டவர். இப்படிலாம் நடத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் எவ்வளவு அது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக மாத்திரம்தான். என் கான்ஷியன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி என் இதயத்தில் இருக்க சமாதானம் பெருகிட்டு, என் உள்ளத்தில் இருந்த சந்தோஷம் பெருகிட்டு, அதை வெளியே சொல்லவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு இடத்த இருந்து இந்த நாள் வரைக்கும், இப்போ வரைக்கும் ஆண்டவர் என் 3 வயது பிள்ளையாக இருந்தாலும் அவளிடத்துலையும் கூட போய் சில சமயம் ஒப்புரவாகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கன்விக் பண்ண தான் செய்கிறார். ஆனால் எல்லாமே என் நன்மைக்கு தான். அது என்னை ரட்சிப்புக்கு ஏதுவாகவும் என் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகவும் தான் நடத்துது. இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் உடையவர்களாய் ஒவ்வொருவரும் வாழ்ந்தோம்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஒரு க்ரோத் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, கன்விக்ட் ஆன உடனே எனக்கு நான் எப்பயுமே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது ஒருத்தர் இப்படியா சொன்னார், 3 வருஷமாக ஆண்டவர் என்னை ஒரு காரியத்தை உணர்த்திட்டே இருந்தார், நான் அதை செய்யவே இல்லை, அதுலேருந்து எனக்கு வாழ்க்கையில் அடுத்து முன்னேறவே இல்லை. நான் ஆண்டவர் சொன்னதை நான் என்னைக்கு செஞ்சேனோ அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எனக்கு காண்பித்தாருன்னு சொன்னாரா. இதை நான் யங் ஏஜில் காலேஜில் ஒரு யூத் ரூட்டில் இருக்கும்போது நான் இதை கேட்குறேன். நான் திருமணம்லாம் ஆக முன்னாடி கேட்கும் பொழுது எனக்குள்ளார ஒரு வைராக்கியம் என்னென்னா, நானும் எனக்குள்ளார ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுது நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணக்கூடாது. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டு இருக்கிற இந்த காரியத்தை நான் இப்போயே சரி செய்கிறேன். இதை நான் செஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்னா நான் இப்போயே செய்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை கிட்டி சேரணும், நான் ஆண்டவருக்குள்ள அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு ஒவ்வொருவரும் வாழ்ந்தோம்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அதிகமாக ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரவும், அவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம அடி எடுத்து வைத்து ஆண்டவரை இன்னும் நெருங்கி போகிற அழகான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தும். இதுதான் நமக்குன்னு அழகாக சுத்திகரிப்பின் பாதையில் இருக்கிற ஒரு அழகான பண்பு. என்னென்னா, ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார்.
அது நமக்கு தேவனுக்கேற்ற துக்கத்தை ஏற்படுத்தலாம். பவுல் அங்கே சொல்கிறது வந்து தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துறது மாதிரியே சொல்கிறார். எனக்கு எழுதுனேன், கடினமாக எழுதுனேன், அது எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ நான் வந்து அதை நான் நினச்சி ரெக்ரெட் பண்ணலை. ஏன்னா அது உங்களுக்குள்ளார செய்த கிரியை இருக்குதே, அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் அந்த காரியத்தில் மனம் திரும்பிட்டீங்க, அது உங்களுக்கு ரட்சிப்புக்கு எதுவும் அவங்களை நடத்திருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு துணியோடு அங்கே எழுதுறான்றதை அங்கே அந்த 7வது அதிகாரத்தில் படிக்க முடியும். எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, வீட்டில் கூட போய் நீங்கள் தியானிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் தேவன் நமக்கு நேரம் வச்சிருக்கிறாரு. நமக்கு சிச்சிப்பார். அந்த சிச்சைக்கு பின்னாடி அன்பு மட்டும்தான் இருக்கும். நம்மளை வந்து ஒரு தகப்பன் எப்படி ஒரு மகனை சிச்சிக்கிறாரோ, அவன் கெட்டக்கூடாது அப்படின்னு சிச்சிக்கிறாரோ, அவன் நல்லா பரிசுத்தமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு சிச்சிக்கிறாரோ, அதே மாதிரி தான் என்னுடைய பரிசுத்த தேவன், பரலோகத்தில் வீட்டில் இருக்கிற பரிசுத்தர், என்னையும் அவருடைய பரிசுத்தத்தில் பங்காளியாய் அழைத்திருக்கிற நல்ல தகப்பன் இந்த வாழ்க்கைக்கு நேராக நம்மளை உணர்த்துவார். இந்த உணர்வுள்ள இருதயத்திற்கு இந்த தேசாதிபதி எப்படி சொன்னாரோ, நீ போகலாம், நான் வந்து எனக்கு தேவையான நேரத்தில் உன்னை நான் கூப்பிட்றேன்னு சொல்லி நான் ஒதுக்காதபடி அவர் உணர்த்தும் பொழுது அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்குரிய பலனையும் காண்போம். அது உண்மையிலே நமக்குள்ள இருதயத்தில், என் வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்கிறேன், எத்தனையோ சூழ்நிலை இப்படி நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த உணர்வுக்கு நான் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி போக சொல்லுவார். சில சமயம் உன் மனைவி கிட்ட போய் ஒப்புரவாகுன்னு சொல்லுவார், என் குழந்தைகிட்ட போய் ஒப்புரவாகுன்னு சொல்லுவார். ஆனால் இது எல்லாமே எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா, நான் எடுத்தோடனே அவங்ககிட்ட போல நான் ஆண்டவர்கிட்ட போக தான் கற்றுக்கொண்டேன். கடைசியாக எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, முதல்ல நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா, ஏதோ ஒன்று செஞ்சேன்னா மனுஷங்கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது போல் நினச்சிட்டு இருந்தேன். அது எனக்குள்ளார ஒரு சந்தோஷத்தையே உண்டு பண்ணலை. ஆனால் நான் இன்னும் உண்மையிலே நான் ஆண்டவர்கிட்ட போகிறப்ப அவர் உணர்த்தும் பொழுது அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஒப்புரவாகிறேன், என்னுடைய கான்ஷியன்ஸ் அவருக்கு முன்பாக செட்ரேட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, நான் மனிதர்களிடத்தில் சில நேரத்தில் தான், எல்லா நேரமும் அப்படி இல்லாட்டினாலும் சில நேரத்தில் மனிதர்களிடத்துலையும் நீ ஒப்புரவாகணும்னு சொன்னாருன்னா அதையும் செய்கிறதுக்கு ஒரு சமாதானமும் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். செய்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் சந்தோஷம் இருக்கும். அதுக்குரிய பிள்ளைகளை பார்த்தோம்னா அது முடிஞ்சு ப்ராடக்டாக வெளியே வரும்போது குடும்பத்தில் அவ்வளவு சமாதானம், குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷம். அங்கே என்னென்னலாம் காரியங்கள்லாம் இழந்திருந்துச்சோ அது எல்லாமே மீட்டெடுக்கப்பட்டது போல் ஒரு காரியம்லாம் வரும்பொழுது உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அது பிரவேசிக்கப்படணும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வுடையவர்களாய் பேதுரு போல் பிட்டர்லி அவர் தவறினார். ஆனால் மனங்கசந்து அழுதார். ஆண்டவர் அவரை நோக்கி திரும்பி பார்த்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களாய் யூதாஸ் காரியத்தை நாம் தவறிட்டோன்னு தெரியும், காசுக்காக அவரை காட்டி கொடுத்துட்டோன்னு தெரியும், நேராக மனுஷங்கிட்ட போய் காசை விட்டு எரிஞ்சார். அது அவருக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலை, தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் உணர்வு அடைஞ்சிருந்தாலும் நம்ம ஆண்டவர் இடத்துல போக கற்றுக்கொள்ளணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் இடத்துல ஃபஸ்ட்டு போய் பழகும் பொழுது நம் கான்ஷியன்ஸை, நம்மளுடைய பவுல் சொன்னது மாதிரி என்னுடைய மனசாட்சியை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் அது சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன்னு சொல்கிற அந்த பிரயாசம் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே நமக்கு நீதியின் பலனையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் நம்ம இருதயத்தில் தந்து நடத்துகிற நல்ல வாழ்க்கைக்கு நேராக தான் நடத்தும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்து ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் வாழ்க்கையின் ஆண்டவர் போல மாறி அது நம்ம வாழ்க்கையை அநேகரை தொடக்கூடிய ஒரு இடத்துலையும் ஒளியின் பிள்ளைகள்னு சொல்லி நம்ம உண்மையிலே ஒளியாய் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவை காட்டக்கூடிய ஒரு ஜீவனை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே படிக்கிறது போல, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல லௌகீக காரியங்களுக்காக துக்கம் கொண்டாடுகிற ஒரு பகுதி என்பது அது மரணத்தை உண்டாக்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் ஒன்றுக்கும் கவலைப்படாத வாழ்க்கை வாழ நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியங்களை தேவன் வெளிச்சம் காட்டி அவர் வெளிப்படுத்தும் போது, நம்முடைய நிலையை உணரும் போது, அங்கே கண்டிப்பாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்ற ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது மிக முக்கியம். அந்த துக்கத்திலே ஆரம்பித்து இங்கே நாம் படிக்கிறது போல அது ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. அந்த 11வது வசனத்திலே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது போல, அந்த நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே என்று ஆரம்பித்த அந்த இடம் பின்பு ஜாக்கிரதையும் நமக்கு நியாயம் சொல்லுதலையும் வெறுப்பையும் பயத்தையும் ஆவலையும் என்று பக்தி வைராக்கியத்தையும் கண்டிப்பையும் என்று அந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இன்னும் பலப்படும்படியாக அந்த இடத்திலே மனம் திரும்பி சீர்படும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பகுதியை மிகவும் பாதுகாத்து ஒவ்வொரு இடத்திலையும் தேவன்
சிறிய பகுதியாய் உணர்த்தும் போது அவரிடத்திலே சென்று இந்த இடத்திலே நான் மாற வேண்டுமே, இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறதே என்று அவரிடத்திலே செல்லும்போது தேவன் அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி அந்த இடத்திலே நாம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் நாம் மாற்றம் ஏற்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு அதிகமான ஜாக்கிரதையும் வைராக்கியத்தையும் உண்டாக்குகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை நடத்தி செல்வார். நாம் அதற்கு மாறாக நாம் அப்போஸ்தலர் 25வது அதிகாரத்திலே படித்தது போல அந்த பேலிக்ஸ் என்ற அந்த அதிபதி அவர் கேட்டபோது பயமடைந்தார். ஆனால் உடனடியாக எனக்கு பின்பாக நாம் சமயமாகும்போது நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த துக்கமடைந்து மனம் திரும்புவதற்கு பதிலாக அதை தள்ளிவிடுகிற ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையை குறித்து மீண்டும் அந்த 26, 27 நாம் பார்க்கும்போது அவர் அநேக தரம் 26வது வசனத்திலே பவுலை அழைத்து அவரோடு பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முடியும் போதோ 27வது வசனத்திலே அவர் மக்களை பிரியப்படுத்துவதற்காக அவருடைய அந்த தேசாதிபதி என்ற பதவி அந்த ஃபேலிக்ஸ் என்பவர் மாறி பெஸ்து என்பவர் அந்த இடத்திலே வரும்போது பவுலை அவர் காவலில் வைத்து விட்டு போனான் என்று அவருடைய வாழ்க்கை முடிகிறதை அந்த இடத்திலே பார்க்க முடியும். பேலிக்ஸ் யூதருக்காக தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பவுல் சொன்ன காரியங்களை கேட்டு பயமடைந்து கொஞ்சம் உணர்வு கொள்வது போல் இருந்தாலும் அதற்கு தன்னை ஒரு மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கேற்ற துக்கமடைந்து மனம் திரும்புவதற்கு தன்னை இடம் கொடுக்காதபடியால் அவர் பின்பு மனம் திரும்புவேன் என்று நான் கொஞ்ச காலம் கழித்து இதற்கு நான் இடம் கொடுப்பேன் என்று ஒரு இடத்துக்கு நேராக அதை தள்ளிவிடுகிற ஒரு இடத்துக்கு சென்றார். ஆனால் முடிவிலோ அந்த தனக்கு உணர்த்திய அந்த பவுலையே காவலில் வைத்து செல்லுகிற ஒரு கேடான ஒரு இடத்திற்கு நேராக சென்று விட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் கொஞ்சமாய் உணர்த்தும் போது அதற்கு மனஸ்தாபப்பட்டு அதில் நான் மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு துக்கமடைந்து தேவனிடத்திலே செல்லுகிற ஒரு இடம் என்று இல்லாமல் இருக்கும்போது நான் பின்பாக அதை தள்ளிவிட்டு கொஞ்சம் காலம் கழித்து எனக்கு வசதியாகும்போது நான் செய்கிறேன் என்று தள்ளிவிடுகிற ஒரு பகுதி என்பது இந்த பேலிக்ஸினுடைய வாழ்க்கையிலே மாறினது போல ஒரு வேளையிலே மனம் திரும்ப முடியாத முற்றிலுமாய் தன்னை உணர்த்தின அந்த மனிதனையே காவலில் வைத்துவிட்டு சென்றது போன்ற ஒரு கொடிய இடத்துக்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். எனவே நாம் எப்போதும் அந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்ற அந்த பகுதியை பாதுகாத்து தேவனுக்குள்ளாக எப்போதும் மனம் திரும்பி அவருக்குள்ளாக நாம் மறுரூபப்படுகிற ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ நம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். நம்ம வாசித்த அந்த வசனம் அப்போஸ்தலர் 24 15-16 வாசிக்கிறேன். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அந்த ஸ்டெபிலிட்டி எங்கே இருந்துன்னா அந்த மேலே இருக்க அந்த வசனத்தில் அப்படி தான். இப்போது சமீப நாட்களில் கூட பிரதர் என்கிட்ட பேசி இந்த ஒரு விஷயம், அந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அது என்னென்னா அந்த உயிர்த்தெழுதல் இருக்குன்ற நம்பிக்கை வந்த பிறகு தான் நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக இருக்கணுன்ற ஒரு இடத்துக்கு நான் வர்றேன், இருக்கணும்னு பிரயாசப்படுறேன். அந்த மோட்டிவ் எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே மேலே போட்டிருக்க அந்த உயிர்த்தெழுதலில் தான். எல்லாரும் மரித்தவர்கள் தான், பாவத்தினால் மரித்து போய் ஜீவனே இல்லாதவர்களா, ஒருத்தரை கொலை செய்கிறவர்களா, ஒருத்தர் கோபம் கொண்டு ஒருத்தர் கொலை செய்கிறவங்களா, ஒருத்தவங்களுக்கு நீதி இல்லாத அநீதியான விஷயங்களை செய்கிறதா, மொத்த மனுக்குலமும் மாறி இருந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த உயிர்த்தெழுதலை அந்த ஜீவனை நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த உயிர்த்தெழுதல் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற விசுவாசத்தில் தான் இதை செய்ய நான் பிரயாசப்படுறேன் அப்படின்ற இடத்துக்கு பவுல் இங்கே வர்றதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே கீழே ஸ்டார்ட் பண்ணுறதும் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாகன்னு. நான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்னென்னா, தேவனுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அது மனுஷங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். தேவனை என்ன நியாயம் திருத்துட்டாருன்னா ஒரு விஷயத்தில் தேவனை என்ன நியாயம் திருத்து, எஸ் இங்கே நீ பண்ணது தப்பு, இதை சரி செய் அப்படின்னு ஒரு இடத்துல போய் அவர்கிட்ட நான் மனம் திரும்புதலுக்குள்ளே போயிட்டேன்னா அது குறிப்பிட்ட ஒரு மனுஷர்கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்குறது முழு மனசாக என்னால் கேட்க முடியும். பிரதர் ஏற்கனவே சகோதரர்கள் சொன்ன மாதிரி தான், அது சில நேரம் கர்த்தர் மனுஷங்கிட்ட அதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவார், சில நேரம் எடுத்துகிட்டு போகாதுன்னு சொல்லுவார். அது கர்த்தர்ட்ட
ஆரம்பித்த ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே போய் இன்னொரு பாக்கியம் என்ன அப்படின்னா, அந்த மனம் திரும்புதல் வந்துட்டு ஒரு பலனை கொடுக்கும். நான் கர்த்தர்ட்ட போய் நான் மனம் திரும்புதல் நம்ம ஏற்கனவே தியானித்தது மாதிரி ஒரு பெரிய பலனை கொடுக்கும். கெத்செமனே பூங்கால நடந்த இயேசு கிறிஸ்துக்கு நடந்த ஒரு விஷயமும் அதுதான். அவருடைய உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி முடித்த உடனே தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தின ஒரு விஷயம். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு கம்பீரம், நான் இப்போ கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ, அவருடைய நீதி என்னவோ அதை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி முன்னேறி போகிற அந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு விஷயம். அந்த உயிர்த்தெழுதல் எனக்குள்ளே இருக்குது, அதை மற்றவங்களுக்குள்ளேயும் நான் கொண்டு போகணும். இதை என்னால் செய்ய முடியும். மரித்தவன் வந்துட்டு அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்து மரித்தவன் வந்துட்டு ஒரு காலம் என்னால் இதை செய்ய முடியாது, இதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. இப்போ நான் இவர்கிட்ட அறிக்கை இட்டுட்டேன்னா இந்த பாவம் செய்யாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? இந்த பாவத்தை விட்டு என்னால் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன்னா, பணத்துக்காக செஞ்சுருக்க இந்த ஒரு விஷயத்தை நான் அறிக்கை செஞ்சு நான் விட்டுட்டேன்னா அது என்னோடய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் அந்த மரணத்துக்குள்ளே பாவத்துக்கு அடிமையாக இருக்கவங்களுக்குள்ளேயே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். உயிர்த்தெழுதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை ஜெயிக்கிறதுக்காக தான் அவர் எனக்குள்ளே வந்திருக்காருன்ற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வல்லமை இருக்குது. அதை நான் அவர்கிட்ட போகும்போது அந்த வல்லமையை எனக்குள்ளே நிரூபிக்கவும், அந்த வல்லமையை எனக்குள்ளே செயலாற்றி மகிழவும் அவர் எப்பொழுதுமே ஆவல் உள்ளவராக இருக்கார். நம்ம அவர்கிட்ட போகணுன்றது மட்டும்தான் ஒரு பாயிண்ட்டு. ஒரு நாள் கூட தேவனுடைய சமூகத்துக்கு போய் கண்ணீர் விட்ட யாரையுமே அவர் அதே கண்ணீரோட வெளியே அனுப்பிச்சதே இல்லை. ஒரு மிகப்பெரிய பலத்தோட சந்தோஷத்தோடு தான் வெளியே அனுப்பியிருக்காரு. அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அந்த துக்கம், ஆவிக்குரிய துக்கம் எவ்வளோவா உங்களுக்குள்ளே கிரியை செஞ்சுருக்கு பாருங்கன்னு சொல்லி பவுல் அந்த லிஸ்ட்டு போட்டது மாதிரி தான் நமக்குள்ளேயும். அதனால் என்னோடய விருப்பமெல்லாம் அந்த மனுஷருக்கு முன்பாகவும் நான் அந்த உயிர்த்தெழுதல் மேலே பயங்கர முழு விசுவாசத்தையும் வச்சுருக்கேன். அந்த உயிர்த்தெழுதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்குள்ளே செயலாற்றணும். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் அந்த என்னுடைய மனசாட்சியை சுடுண்டு போயிடாதபடி, பிரதர்ஸ் எடுத்துக்காட்டினது மாதிரி அந்த ஃபெலிக்ஸ் மாதிரி சுடுண்டு போன ஒரு ஆளாக மாறிடாமல் எப்பொழுதும் அந்த மனசாட்சியை உயிருள்ள ஒரு பாத்திரமாக தேவன் வருவரையும் பாதுகாக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக, சகோதரன் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக நான் அதிகமாக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் பேசுகிறது போல் மற்றவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அன்பு செலுத்துறது, பேசுகிறது, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் அறிஞ்சிருக்கிறேன். அதுபோல் நான் முன்னாடி சர்ச்சில் வந்து சின்ன ஒரு புயல் வந்து அடித்தது. பிரதர் சொன்னாப்புல ஆண்டவர் தூத்துக்குடி எடுத்தார், களஞ்சியத்தை வந்து சபையில் சேர்த்தாருன்றது போல். அப்போ வந்து நிறையா சகோதரிகள் வந்து 2 சகோதரிகள் வந்து என்கிட்ட பேசுவாங்க. இந்த டேப் கார்டை கொண்டு வந்து, ரெக்கார்ட் கார்டை கொண்டு வந்து என்கிட்ட பிரதரை வந்து சபையை விட்டு போக சொல்லிட்டாங்க, நீங்களும் அந்த சபையில் இருக்காதீங்க, மூப்பர் அங்கேருந்து பேசியிருக்காரு, அந்த ரெக்கார்டை நீங்கள் கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க போடையில் என்னை கேட்க சொல்லி அவங்க ரெக்கார்ட் போடையில் அது வந்து ஆனாகவே இல்லைன்னு அப்போ அந்த 2 சகோதரியும் சொன்னாங்க, பிசாசு ரொம்ப இது பண்ணுறியா, இந்த ஆத்மா இவங்களை வந்து கொள்ள பார்க்குறியா, அதனால தான் அந்த ரெக்கார்டு என்ன செய்ய மாட்டேது, இப்போ எடுக்க மாட்டேது அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சொல்லிவிட்டு எடுக்கவே இல்லை. அப்புறம் நீங்கள் எங்களோட வந்துடுங்க, நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு குழப்பம், ஆண்டவரே நான் எங்கே போகிறது, இங்கிட்டும் கூப்பிட்றாங்க, இங்கிட்டும் கூப்பிட்றாங்க, நான் அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஆண்டவர் சில காரியத்தை வந்து எனக்கு வந்து வெளிப்படுத்தினார். எப்படின்னா, நான் வந்து முதல்ல வந்து ஒரு குழந்தை வந்து எனக்கு முடியாத குழந்தை வச்சுருந்தேன். அப்புறம் ஜோஷுவா வந்து கை குழந்தையாக இருந்தேன். அதுக்கப்புறமும் ஜோஷுவா பிறந்து கை குழந்தை. அப்போ சில நேரம் எங்கள் பிரதர் வருவாங்க, சில நேரம் வரமாட்டாங்க. அப்போ நான் வீட்டுக்கு இங்கேருந்து 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து நான் பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும். அப்போ போகையில் ஒரு சகோதரியை கூட 2 குழந்தைகளை கொண்டு போகிறீங்களே, பையெல்லாம் கொண்டு போகிறீங்களே, அவங்க கூட வர்றோம், வந்து ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு வர்றோன்னு சொல்ல மாட்டாங்க. இதே காட்சியை இன்னொரு தடவை ஆண்டவர் எனக்கு காட்டினார். இன்னொரு சகோதரி குழந்தை பிறந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வீடு பக்கம்தான். அவங்களுக்கு 3 சகோதரிகள் அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறதுக்கு, பையன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ இந்த காட்சி ஆண்டவர் காட்டினார். அப்போ அவங்ககிட்ட கூட்டம் தான் இருக்குது, வந்து அன்பு இல்லை. அப்போ நான் வந்து அவங்க வார்த்தையை கேட்டு போயிருந்தேன்னா இந்நேரம் நான் எப்போயோ பின்மாற்றத்தில் நான் ஆண்டவரை விட்டு எனக்கோ போயிருப்பேன். அதனால தான் ஆண்டவர் அந்த காட்சியை காட்டி எனக்கு இதுவரைக்கும் நல்ல ஜீவனுள்ள சபையை கொடுத்து இதுவரைக்கும் இந்த சபையில் நிற்க தேவன் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. நான் மனுஷருடைய வார்த்தையை கேட்டு நான் போயிருந்தேன்னா நேராக நான்
நான் நிற்பேனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எனக்கு அப்போ வந்து அந்த அந்த காட்சியை வந்து எனக்கு வெளிப்படுத்தினதுனால எனக்கு இந்த சபையில் தேவன் இதுவரைக்கும் நிற்க எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அதுக்காக நான் அதிகமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் இங்கே பேசுகிற வார்த்தைகள் பூரா சிலுவையை குறித்த வார்த்தைகள். நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து ஜோம் பண்ணி, ஆண்டவரே இன்றைக்கி என்னோடு பேசுங்க, என்னோடு இடைப்படுங்க. அந்த வார்த்தை அப்படியே வந்து என்னோடு பேசுகிறத இடைப்படுறத நான் நிறைய நேரம் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த சபையில் வைத்திருக்கிறதுக்காக நான் அதிகமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அந்த அடித்த புயலில் என்னையும் அந்த புயலில் தள்ளிட்டு போகாதபடிக்கு, அந்த மனுஷர் கூட்டத்தில் என்னையும் சேர்க்காதபடிக்கு என்னை எவ்வளவு பிரித்து எடுத்திருக்கிறாரு என்று இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்குது. அதுக்காக இன்னும் வாழுகிற நாட்களில் தேவனுக்கு நான் நன்றி உழவலாக இருந்து வாழ தேவன் எனக்கு நான் கிருபை செய்வார். நான் நம்பிக்கை செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சபையில் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தேவன் இன்னைக்கு என்னோடு கூட பேசினதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னு என்னுடைய மனசாட்சியில் வந்து நான் பிரதர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளுடைய மனசாட்சியில் உண்மையாக இருக்கும்போது, குற்றமற்ற மனசாட்சியான இருக்கும்போது நம்ம எல்லா காரியத்துலேயும் நம்ம வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும். அது நிறைய நேரங்களில் சபையில் இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். நம்ம மனசாட்சி வந்து சில விஷயங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சீர்படுத்தும் பொழுது அதை எனக்கு கீழ்ப்படியாமல் அதை வந்து நான் அசால்ட்டாக விட்டுட்டு போனேன்னா அந்த மனசாட்சி கடினப்பட்டு ஒரு நாள் வந்து எந்த ஒரு பிழையும் என்கிட்ட சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்கிட்ட இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தேவன் பேசின அந்த வார்த்தைக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் எனக்குன்னு ஒரு கொடுத்த வாழ்க்கையில் அவர் எனக்குன்னு ஒரு எல்லையை குறித்து அமைச்சு வச்சுருக்காரு. நான் வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து என்னை அவர் சரிப்படுத்தி இந்த விஷயத்தில் நான் உண்மையாக இருக்கணும்னு எனக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கார். அந்த காரியத்தில் நான் வந்து உண்மையாய் அவர் எனக்கு குறித்த அந்த பகுதியில் அவர் எனக்கு சீர்திருத்துகிற பகுதியில் வந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து என்னுடைய மனசாட்சியில் நான் உண்மையாய் நேர்மையாய் அவருக்கு முன்பாக நான் சுத்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் அதிகமான ஒரு பகுதியில் வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் நான் தப்பு பண்ணேன்னா மனுஷர்களுக்கு முன்பாக என்னுடைய மனசாட்சியை வந்து நான் சரிப்படுத்திட்டு தேவனுக்கு முன்பாக நான் சில காரியங்களை வந்து நான் சரி செய்யாமல் இருந்திருக்கேன். அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டேன், போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனசாட்சியை சரி பண்ணிவிட்டு நான் போயிட்டேனே தவிர, ஆனால் அந்த தேவனுக்கேற்ற அந்த துக்கத்தில் நான் வந்து அவருக்கு முன்பாக சரி செய்யும் பொழுது அந்த ரட்சிப்பை வந்து நான் அடையாமல் போயிட்டேன். அதில் அந்த பகுதியில் நான் நிறைய நேரம் குறைவுபட்டவளாக இருக்கேன். ஏன்னா ஒரு தடவை பிரதர் வந்து பாச்சலூர் உபவாச கூடத்தில் வந்து சொன்னாங்க, ரட்சிப்புன்றது வந்து என்றைக்கும் ஒரு நாள் மனம் திரும்பி பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படுறது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் சீர்திருத்தும் பொழுது அதில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ரட்சிப்பை கண்டடையும் அப்படின்ட்டு. ஆனால் நான் நிறைய பகுதியில் விழுகிறேன். என்னுடைய மனசாட்சியில் மனுஷனுக்கு முன்பாக நான் சரி செஞ்சுறேன். ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக சரி செய்யாமல் இருக்கிறது பட்சத்தில் அந்த ரட்சிப்பை நான் அடையாமல் மறுபடியும் அதே தவறை தான் நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு தேவன் அந்த பகுதியை எனக்கு தேவன் சுட்டி காட்டினார். உண்மையிலே தேவனுக்கேற்ற அந்த துக்கத்தில் மனஸ்தாபப்படும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு ரட்சிப்பு வரும். எனக்கு அதில் தெய்வ பயம் எனக்கு வரும். அந்த நான் செஞ்ச பாவத்தில் அதில் எனக்கு ஒரு தேவன் ஒரு வெறுப்பை கொடுப்பாரு. அப்படி எவ்வளவோ காரியங்களை அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு படிப்படியாக வரும் பொழுது அதை நான் முழு மனதாக ஏற்று தேவனுக்கு கண்டிப்பாக பிரியமுள்ள மகளாய் அவளை வாழ முடியும். அதே நேரத்தில் தேவன் என்னை ஒரு பகுதியில் ரட்சித்தாருன்னு அப்படின்னா மீண்டும் அந்த பாவத்தை வந்து அவர் நினைக்க மாட்டார். வெள்ளிக்கிழமை அந்த பேசின கூட எனக்கு உண்மையில உற்சாகம் இருந்துச்சு. தேவன் ஒரு பகுதியை மன்னிச்சிட்டார்னா அதை இனிமேல் நினைக்கவும் மாட்டேன், அதை இனிமேல் சொல்லவும் மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நான் எப்படி ஆண்டவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேனோ அதே போல் தான் மற்றவங்கக்கிட்டையும் அதை நான் காட்டணும் அப்படின்றதை நான் உணர்ந்தேன். உண்மையிலே தேவன் அவருடைய சபையில் வைத்து அவ்வளோ பொறுமையாக இருந்து என் மேலே இன்னமும் என்னை வந்து அவர் சீர்திருத்தி அவருடைய மகளாய் மாறணும், அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவளாக இருக்கணும் அப்படின்றத நினச்சி அவர் என்னை சீர்படுத்துகிற பகுதிகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வர நாட்களிலும் ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி வாழவும் தேவன் எனக்கு உதவி செய்வாராக. இன்று நாம் கேட்டு இந்த சத்தியமான இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. அது ஏனென்றால் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், அதிகபட்சமான கிறிஸ்தவர்கள் வாழ்வதெல்லாம் there is two section now, ரெண்டு பொய்யை இருப்பதை போல். ஒன்று தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற சுத்த மனசாட்சி, இன்னொன்று மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற
ஒரு மனசாட்சி. அது தூய்மையானது என்று சொல்வதற்கு அல்ல. இஃப் இட் பபுள்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் ரீச்சஸ் மேன், தேவனிடமிருந்து பொங்கி வந்து மனுஷருக்கு வருவது என்று சொன்னால் தூய்மை என்று சொல்லக்கூடும். ஆனால் இஃப் தி ரிஜெக்ட் காட், தேவனை அவர் மறுத்துவிட்டு ஒன்லி மேன், மனுஷன் என்று சொல்வது தூய்மையாக இருப்பதில்லை. முதல் பிரதான கட்டளை என்னவென்றால் த ஃபர்ஸ்ட் என்று சொல்வது, முதல் பிரதான கட்டளையே லவ் யுவர் காட் என்பதுதான். உங்களுடைய தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்பதுதான். தென் கம்ஸ் த செகண்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி வரையிலும் ஒன்லி மேன் லவ் காட், தேவன் நேசிக்கிற நேசத்திலே அவர் நம்மை அன்பு கூர்ந்து அவர் தன்னுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி அது வழிந்தோடி தென் இட் கோஸ் டு தி லவ் யுவர் நெய்பர். இரண்டாவது அன்பு கூறுவது என்பதுதான் தூய்மையான அன்பை அல்லாமல், இஃப் யூ கெனாட் லவ் காட், தேவனை அன்பு கூறாமல் ஐ லவ் சம்படி, யாரை நேசிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் இந்த உலகத்தில் சொல்கின்ற காமம் அல்லது உலகத்தில் சொல்கின்ற காதல் அல்லது சினிமாவில் வரக்கூடிய அந்த இச்சைக்குரிய இருக்குமே அல்லாமல் இட் இஸ் மைனஸ் காட். தேவனை இழந்து வாழ்கின்ற ஒரு அன்பை, அதை தூய்மையான அன்பு என்று எப்படி சொல்ல முடியும்? அதை பவுல் சொல்லும் பொழுது சொல்வார் வித் சின்சியர் லவ் என்று சொல்வார். உண்மையான அன்போடு உங்களை நேசித்தேன் என்று சொல்வார். தட் இஸ் சின்சியர் லவ். எது சின்சியர் லவ்? லவ் காட், தேவனை நேசிப்பது, அண்ட் தென் லவ் அதர்ஸ். இட் இஸ் நாட் த மைனஸ் காட். தேவனை நீங்கள் தள்ளி வைத்து விட்டு ஐ லவ் அதர்ஸ் என்று சொல்வதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஸ்நேகம் அப்படிப்பட்டது, துன்மார்க்குடைய ஸ்நேகம் அப்படிப்பட்டது, பாவிகளுடைய ஸ்நேகம் அப்படிப்பட்டது. தே ஆர் மைனஸ் காட். அந்த தேவனை தள்ளி வைத்து விட்டு தே லவ் தர் ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய நண்பர்களை சிநேகிக்கிறேன் என்று சொல்வது. அதுபோன்ற அந்த அன்பிலே தூய்மை இருப்பதில்லை. அந்த அன்பிலே அங்கே ஒரு அருவருப்பு இருக்கிறது. தட் இஸ் நாட் சின்சியர் லவ். உண்மையான அன்பு இல்லை. ஆகவே வாட் வி ஹர்ட் டுடே, என்று நாம் கேட்ட செய்தியினுடைய சாரம் என்னவென்று சொன்னால், த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அநேகமான கிறிஸ்தவ ஜனங்கள் வாழ்வதெல்லாம் மைனஸ் காட் த கான்சியன்ஸ், தேவனோடு கொண்டிருக்கிற மனசாட்சியை தே ரிமூவ் இட், அதை அகற்றிவிட்டு தே லிவ் ஃபார் த பீப்புள், ஜனங்களுக்காகவே அந்த மனசாட்சி சரி செய்து கொண்டால் போதும் என்று எண்ணுவார்கள். நீங்கள் பஸ்ஸில் போகும் பொழுது காலை மிதித்து விட்டால் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்வதை போல், ஏதோ ஒன்று நடந்து விட்டால் ஐம் ஸோ சாரி சார் என்று சொல்வதை போல் தேவர் ஈகர் செய்வார்கள். எதை செய்கிறார்கள் என்று சொன்னால், மனுஷரோடு நல்ல மனசாட்சி வைத்திருந்தால் போதும் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. தேட் இஸ் அ டேஞ்சரஸ் திங். அது அபாயமானது. உலகத்தான் அதை வாழுகிறான், நாம் அதை வாழ முடியும் என்று வாழ முடியுமா? ஆண்டவர் சொன்னார், when you come to the altar, நீ பலிபீடத்திற்கு முன்பாக நீ வரும்பொழுது, தட்ஸ் ரைட், நீ இங்கே தான் வருகிறாய் என்பதை போல் அங்கே இருந்தாலும், ஐ வாண்ட் டு சே ஒன் திங், ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் செட் ரைட் வித் காட். தேவனோடு ஒப்புரவாவதற்கு உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு வா என்று அதை அவனை அனுப்பி வைத்து விடுவார். ஆகவே when you go to God, தேவனிடத்தில் போகும் பொழுது வாட் யூ ப்ரிக்ஸ் தேர், அங்கே ஒரு உணர்த்துகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் தன்னை ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்றை செய்யலாம் என்பதை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். காட் வாண்ட்ஸ் போத், இரண்டும் என்றும். முதலாவது தேவனுக்கு உண்டான மனசாட்சி, பின்பு மனுஷர்களுக்கு உண்டான மனசாட்சி. அதை அப்படி பவுல் எப்படி அதை சொன்னார், அந்த அப்போஸ்தலர் அந்த 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் தேவனுக்கும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட், முதலாவது பகுதி, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியோடு உடையவனாய் நான் பிரயாசப்படுகிறேன் என்று கூறுவார். ஆகவே த ஃபர்ஸ்ட் வித் காட் என்று சொல்வதை, லுக் அட் யுவர் லைஃப், உடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த உலகத்தாரை போலவே லிவிங் ஏ குவைட் காமன் லைஃப், பொதுவான வாழ்க்கை, அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று ரிலேஷன்ஸ் வரும் பொழுது கூட, பிரதர் அண்ட் சிஸ்டர் என்று சொல்கின்ற சகோதரர்களுடைய உங்களுடைய ரிலேஷன்ஸ் நீங்கள் வருவது கூட, இட் கேன் பி ஒரு ஃபாலி, ஒரு மாயமாய், அது ஒரு மதியீனமாய் உங்களுக்குள்ளாக ஒன்றை மெயின்டைன் பண்ணி கொண்டு தான் இருந்திருக்கக்கூடும். அதை வைத்து வாழ்கின்றதை வைத்து இந்த உலகத்தில் 60க்கு 60 கல்யாணம் என்று நடத்துகிறார்களே, அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் 60க்கு 60 கல்யாணம் நடத்தி கொள்கிறார்கள்.
ஆனால் அவர்களுக்குள் தேவன் இருக்கிறாரா என்று கேட்டால் மைனஸ் காட், தேவனை இழந்துவிட்டு யூ கேன் மெயின்டைன் கான்சியன்ஸ் ஒன்லி வித் பீப்புள். ஜனங்களிடத்தில் மாத்திரமே உங்களுடைய மனசாட்சியை மெயின்டைன் பண்ணி வாழ்வது என்று சொல்வது கொடுமை. ஆகவே தான் இட்ஸ் ஆல் த டைம்ஸ் இன் த கிறிஸ்டியன் லைஃப் ஃபர்ஸ்ட் வித் காட். தேவனோடு கொண்ட நல்ல மனசாட்சியை உடையவர்களாய் அவர்கள் வாழ வேண்டும். தேர் கான்சியன்ஸ், அவருடைய மனசாட்சி தேவனோடு சரியில்லை என்று சொன்னால், இவ்வளவுதான் மனுஷரிடத்திலே வந்து அவர்கள் எல்லாம் சரி செய்து பரவாயில்லை என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்தது போல் செய்தாலும் தட் இஸ் 100% ராங். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தவறு. யூ கேன் பிலாங் டு த வேர்ல்டு, உலகத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடும். மனுஷருக்குரியதை மனசாட்சியின்படி சூதன் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆகவே பவுல் அங்கே மனசாட்சியை குறித்து 1 தீமோத்தேயுவிலே நிறைய எழுதுவார். அந்த மனசாட்சியிலே அவர்கள் விட்டுவிட்டபடினாலே அவருடைய விசுவாச கப்பல் சேதம் உண்டாகி போனது என்று சொல்லுவார். அதை விட்டுவிட்டால் என்று அங்கே எழுதியிருக்கிறது. மனுஷரோடு கொண்ட மனசாட்சியை விட்டுவிட்டவர்கள் அல்ல, உலகத்தான் முழுவதும் மனுஷரோடு கொண்ட மனசாட்சியை மெயின்டைன் பண்ணிக்கிறவன். அங்கே அந்த பாத்திரத்தை செம்ம பண்ணி வைத்துக் கொள்வதை போல் தட்டி எடுத்து வைத்துக் கொள்கிறான். அல்லாமல் ஓட்டை விழுந்த பகுதியை அவன் ஒரு நாள் அவன் பார்ப்பதில்லை. ஆகவே அந்த மனசாட்சி என்ற அந்த பகுதியானது அவனுடைய வாழ்க்கையில் டேமேஜ் ஆனபடினாலே, லீக்கேஜ் ஆனபடினாலே அந்த விசுவாச கப்பலும் அங்கே சேதம் உண்டாகி போனது என்று சொல்லுவார். ஆகவே எப்படி அதை குறிப்பிட்டார்? அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுவார், மனசாட்சியிலே சூடுண்ட பயிர்கள் என்று சொல்லுவார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்திலே அதை அவர் குறிப்பிட்டு அதை அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகின்றபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட உயிருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் உபதேசங்களுக்கு போய்விட்டார்கள். எதை பேசுவார்கள்? த அவுட்வேர்ட் திங்ஸ், வெளியே உள்ள காரியங்களை பேசுவார்கள். விவாகம் பண்ண அதற்கவும் அது போஜன பதார்த்தங்களை அதை குறித்து அதை சொல்லப்படுவதும் என்றெல்லாம் வெளியே உள்ள காரியங்களே பேசிக்கொண்டே இருப்பார்களே அல்லாமல் பிசாசுக்குரிய உபதேசங்களைப் போல் நல்ல காரியங்களை பேசுவதைப் போல் பேசினாலும் அது பிசாசுக்குரிய உபதேசமாய் மாறிவிட்டது என்று சொல்லுவார். ஏன் அவர் குறிப்பிட்டார்? அவர் மனசாட்சியிலே சூடுண்டு போயீர்கள். மனசாட்சியில் சூடுண்ட விடம் எங்கே வருகின்றது தெரியுமா? நாட் வித் மென், மனுஷனோடு இல்லை. மனுஷனோடு நீங்கள் எல்லாவற்றையும் அதை கைகோர்த்து கொண்டு அதையெல்லாம் சரி செய்து கொண்டு ஐ எம் ஸோ சாரி சார், ஓகே இன்று நாம் சமாதானத்தின் உடன்படிக்கை நாம் செய்து கொண்டோம் என்று சில தேசத்தில் செய்து கொண்டு இருக்கிறார்களே, சமாதான பேச்சு நடக்கிறது என்று சொல்வதை போல் பேசிக்கொண்டு ஓகே இதெல்லாம் சரி செய்யலாம், ஓகே ஐ எம் சாரி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போகிறார்களே, அதை குறித்தாவது அவர் சொன்னார். அங்கே அல்ல. when God conveyed, தேவன் உணர்த்தும் பொழுது இந்த ஹார்ட் அந்த இருதயத்தில் உணர்வடைகின்ற அந்த உணர்த்திலே அவர் பெறும்பொழுது அந்த சூடு அங்கே படும்பொழுது அதை உணர்வதில்லை. அந்த சூடுண்ட பொய்யர்கள் என்று சொல்வது ஆங்கிலத்தில் ஷேர்ட் வித் ஹாட் அயன் என்றால் சுட்டு அது மரத்து போய்விட்டது என்று ஷேர்ட் வித் ஹாட் அயன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன காரியங்களை எல்லாம் சுட்டு எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் கூட they don't turn to God, தேவனிடத்தில் திரும்புவது இல்லை. if something with men மனுஷனோடு இருக்கும் என்று சொன்னால் they will turn to the men, மனுஷனிடத்தில் திரும்பி கொண்டு அவள் தோளிலே கை போட்டுக்கொண்டு ஓகே ஐ எம் சாரி, அல்லது மனைவியிடத்தில் தோளிலே கை போட்டு ஓகே ஐ எம் சாரி, அல்லது கணவனிடத்தில் கை போட்டு ஓகே சாரி என்று சொல்லிக்கொள்வதா? அல்லது யாராவது வீட்டில் முக்கியமானவர் இருந்தால் அவர்களோடு சமாதானமாய் சாரி என்று சொல்லி கொண்டு வாழ்ந்தால் சரியாக அது போய்விடுமா? God is minus there, தேவன் அங்கே இருப்பதில்லை. ஆகவே இந்த லோகத்திற்குரிய இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற மக்களை போல் ஒன்லி ஃபார் மென், மனுஷருக்கு முன்பாகவே வைத்திருக்கிற ஒரு மனசாட்சி என்று சொல்வதை டோன்ட் கால் இட் அஸ் ஏ குட் கான்சியன்ஸ், நல்ல மனசாட்சி என்று சொல்லாதீர்கள். நல்ல மனசாட்சி என்று சொல்வது காட் ஃபர்ஸ்ட், தேவன் முதலாவது இருக்க வேண்டும். த ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் முதலாவது இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களிடத்திலே உள்ளே பிரவேசிக்கும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றாரே பாருங்கள். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு இடம்
கண்டித்து உணர்த்துகின்ற இடம். ஏன் தன்னுடைய தாசர்கள் கூட பவுல் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், நீ இவைகளை குறித்து கண்டித்து போதி என்று சொல்லுவார். அது ஏன் என்று சொன்னால், யூ ஆர் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். when you see something wrong with somebody, ஒன்றை காணும் பொழுது if it is necessary, தேவையாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அதை கண்டித்து உணர்த்த வேண்டும் என்று பவுல் எழுதுவார். கண்டித்து கண்டனம் பண்ணி போதி என்று சொல்வார். கண்டனம் என்றால் காண்டம்னேஷன் என்று இல்லை, அதை உணர்த்தி அதை மிக ஸ்ட்ராங்காக அதை நீ போதிக்க வேண்டும் என்று அதை அவர் சொல்லுவார். ஆகவே உங்களுடைய ஜீவியத்திலே தேவன் இல்லை என்று சொன்னால், who will convict your sin, உங்களுடைய பாவங்களை யார் கண்டித்து உணர்த்தும்படி? if the Holy Spirit is not there, பரிசுத்தாவியினால் நிரப்பப்படவில்லை என்றால், or if you are not in the church of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் இல்லை என்று சொன்னால், where you will get the conviction from God, தேவனிடத்திலிருந்து அந்த உணர்த்துதல் என்றது எப்படி வர முடியும்? மனசாட்சியில் அவர்கள் சூடுண்டு பொயர்களாய் அவர்கள் மனசாட்சியை அவர்கள் உணர்த்தி கேட்கும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு, ஓகே ஐ வில் டூ தட் வித் சம்படி, மற்ற இடத்துல போய் சரி செய்து கொள்வோம், காரியம் இவ்வளவுதானே, நிகழ்ச்சி இவ்வளவுதான் நடந்தது, ஓகே அதை நான் சரி செய்து கொள்வோம் என்று சொல்லுவதா? டேர்ன் டு காட், தேவனிடத்தில் திரும்பி வந்திருந்திருக்க வேண்டாமா? நாம் கேட்டதை போல் அந்த யூதாஸ் காரியத்தை கூட மனம் திரும்பி என்று தான் எழுதியிருக்கிறது. வாசித்து பாருங்கள், அவன் என்ன செய்தான்? மனம் திரும்பி என்று எழுதியிருக்கிறார். ஹி வாஸ், அந்த கன்விக்ஷன் இருப்பதை போல் அவன் மனம் திரும்பினான் என்று சொல்லுவதெல்லாம் ஃபார் மென், மனுஷருக்கு முன்பாகத்தான். அவன் என்ன எண்ணினானோ தெரியவில்லை. எல்லா பரிசேயர்களும் எல்லா அந்த சதுசேயர்களும் வேதபாரர்களும் இந்த 12 சீசுகளில் ஒருவன் இப்படி இருந்திருக்கிறான் என்று எண்ணிவிட்டார்களே, என்ன செய்வது? நான் இப்பொழுது இயேசுவின் சீசனாக இருப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கலாமா என்று முயற்சி செய்து பார்த்து அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கொண்டு போகிறான். அதை எனக்கு வேண்டாம் என்று அவன் சொல்லுகிறான். அது எங்களுக்கு தேவையில்லை என்று அவன் சொல்லும்போது அதை விசிறி அவன் எரிகிறான். அவன் தன்னை அவன் சரி செய்து கொள்வதற்கு முயற்சித்த பொழுது there was a full stop. when it is directly with God, தேவனோடு ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் பொழுது அதற்கு அகைன்ஸ்டாக நீங்கள் சரி செய்வதற்கு வேறொன்றை நீங்கள் செய்து கொண்டிருந்தது சொன்னால், God won't turn to you, தேவன் உங்களிடத்தில் திரும்பி வருவதில்லை. ஆகவே he went directly to the destruction, அழிவுக்கு நேராக அவன் சென்று நாண்டு கொண்டு அவன் செத்து போகிறான். அவன் ஒன்றும் குடித்து அவன் வெறிப்பதற்கு அவன் செல்லவில்லை. அவன் தன்னுடைய கன்விக்ஷன்லேயே சொந்த மனுஷிடத்தில் வாழ்கின்ற கன்விக்ஷனை சரி செய்வதற்காகவே சென்று அவன் நாண்டு கொண்டு அவன் சாகுகிறான். தட் இஸ் த லைஃப் ஆஃப் எனி மேன். எந்த மனுஷனாக இருந்தாலும் மனுஷனோடு ஒத்து வாழலாம், மனுஷனோடு சரி செய்து வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுடைய வழி, அவருடைய வாழ்க்கையானது அந்த அழிவில் போய் கொண்டு வந்து முற்றுப்புள்ளி அடைந்து விடுகிறது. யூனோதேட் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? பேதுருவினுடைய குற்றம் யூதாஸ் காரியத்தினுடைய குற்றத்தை விட மிக மோசம். யூதாஸினுடைய நிலைமையெல்லாம் ஒரு நேரம் வந்தான், அவன் முத்தம் கொடுத்து அவன் காட்டி கொடுக்கிறான், 30 வெள்ளிக்காசை வாங்கினான் என்று எழுதியிருக்கிறது. இவன் அவர் தன்னுடைய குருவை அவன் மறுதளிக்கிறான். ஒரு முறை அவன் மறுதளித்து, 2ஆம் முறை சத்தியம் செய்து மறுதளித்து, 3ஆம் முறை ஒரு பெண்ணிடம் அது இல்லவையில் என்று கோவப்பட்டு அவன் மறுதளித்து, அப்படிலாம் வேக வேகமாய் அவன் தன்னுடைய பாவத்தை கூட்டி கொண்டு சென்று அவரை அறியேன் என்று சத்தியம் செய்து இல்லவே இல்லை என்று அவன் கூறியதெல்லாம் அந்த யூதாஸ் செய்யவில்லை. யூதாஸ் காசை வாங்கினான், அவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். இவன் செய்த செயல்தான் மோசம். ஆனால் when Jesus turned and looked at him, அவன் இயேசுவை நோக்கி பார்த்து, அவனுடைய இயேசுனுடைய கண்களும் அந்த பேதுருடைய கண்களும் பார்த்த பொழுது மனம் கசந்து அழுதான். He turned to God, turned to Jesus. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவன் மனம் திரும்பலை. when you return to me, நீ என்னிடத்தில் திரும்பி வரும் பொழுது நீ குணமடைவாய், நீ குணமடைந்ததை மற்றவர்களையும் குணப்படுத்த செல் என்று அவர் சொன்னார். He returned to Jesus there. இயேசுவிடத்திலே திரும்பி வந்தான். Don't forget that. ஒரு நாள் மறந்து விடாதீர்கள். All the times go to God. தேவனிடத்தில் போங்கள், sit right with him, சரி செய்யுங்கள். தென் கம் டு men. மனுஷனிடத்தில் செய்ய வேண்டியது இருந்தால், செய்ய சொல்லி இருந்தால், if it is necessary செய்யக்கூடியதாக இருந்தால், go and tell them. அப்படி பாலிகை இச்சை குறித்து ஏதாவது ஒரு பெண்ணிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கவா? அவர் சொல்லுவார், நோ. ஏதாவது ஒருவருடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றை வைத்து அதை போய் சரி செய்ய சொல்லி அவனை கௌரவத்தை இன்னும் கொஞ்சம் மோசமாக்க வேண்டும் என்று சொல்லுவார். நோ. இஃப் காட் சேஸ், சொன்னால் செய்யுங்கள். அவசரப்பட்டு செய்வதை போல் செய்து இன்னும் கொஞ்சம் காரியத்தை மிஸ் பண்ணினவர்கள்
தீதாக்கி கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். தப்பாகி போய் சொல்லி அடி வாங்கி கொண்டு வருவதும், இன்னும் கொஞ்சம் குழப்பம் உண்டாகி வருவதும், குடும்பத்திலே குழப்பமாக்குறதெல்லாம் இந்த மனுஷன் போய் ஒப்புரவாகி விட்டு வந்தானாம். எப்படி அதை ஆண்டவர் அதை செய்வார்? அவர் சமாதானத்தின் தேவன் இல்லாமல் குழப்பத்திற்கு தேவன் இல்லை. when you go and reconcile with God, தேவனிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது, when God says that, தேவன் சொன்னால் do that, அதை செய்ய வேண்டும். எத்தனையோ சமயங்களிலே சில பகுதிகளிலே எத்தனையோ என்றால் அதிகமான என்று இல்லாவிட்டாலும் there are times வேறு வரும்பொழுது don't do that, you have repented with me, என்னோடு ஒப்புரவாக இருக்க, that's enough. This part, it will affect their family, it will affect their business, it will affect their reputation, don't go there. Now you have repented enough to me, that's enough என்று அவர் சொல்லுவாரே. ஹல்லேலூயா. ஆகவே பிறரிடத்திலே போய் ஒப்புரவாகுகிற இந்த காரியத்திலே கூட சம்டைம் காட் சேஸ் நோ டோன்ட் கோ தேர் என்று சொல்லுகின்ற இடமும் வந்து விட்டதே பாருங்கள். மனுஷனுக்கு முன்பாக வாழுகின்றவனோ, மனுஷனுக்கு முன்பாக தன்னுடைய மனசாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று அவனை எண்ணுகின்ற ஒரு மனுஷனும் அவன் தேவனிடத்தில் சூடுண்ட பொய்யனாய் அவன் மாறுகின்றபடினாலே he will make a mess of his life. என்னென்னமோ அவன் செய்கிறதை போல் செய்தவன் சிக்கலில் தான் போய் மாட்டிக்கொள்கின்றானே அல்லாமல் அது ஜீவனை அவனுக்கு தருவது இல்லை. ஆகவே அந்த பிலிப்பியர்களின் அந்த நிறுவத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனத்திற்கு ஒப்பாக பிலிப்பியர்களின் நிறுவம் 3ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் என்ன, அங்கே அவர் கூறுவார், அந்த கன்விக்ஷன் அந்த ஆன உடனே ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், அந்த 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், நல்ல மாதிரியை பின்பற்றுங்கள் என்று அவர் கூறிவிட்டு, நல்ல வழிகாட்டிய மாதிரியை பின்பற்றுங்கள், ஏனெனில் சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அந்த வேறு விதமாய் நடக்கிறதைத்தான் அவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் சிலுவைக்கு இவர்கள் பயங்கர்கள் என்று நான் அநேகந்தரம் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன். எப்படி இவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பயங்கர அவர்கள் மாறினார்கள்? when God conveyed them, தேவன் அவர்களுக்கு உணர்த்தும் பொழுது he point out the cross, சிலுவையை காட்டுவார். they love Jesus, கிறிஸ்துவை நேசிக்கலாம் என்று விரும்புவார்கள். அதுவும் ஆவிக்குரிய சிநேகத்திற்கென்று அல்ல, எல்லாம் தன்னுடைய வயிற்று பிழைப்பிற்காகவே கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் தானே அநேகர் இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த பக்தர்கள் கூட்டம் என்று இருக்கிறதெல்லாம் அவர்கள் அந்த ஏழுமலையாண்டத்தில் போய் அங்கே ஏதாவது ஆசீர்வாதம் வாங்கி வரலாம் என்று தானே இருக்கிறார்கள். என்னதையாவது மனதிலே லோகத்தை மனதில் வைத்துத்தானே ஒரு தேவனை தேடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே கன்விக்ஷன் என்று ஒன்று வரும்பொழுது when God convict them, something has to be crucified. சிலவற்றை நீங்கள் சிலுவிலே அறைய வேண்டி வரும். ஆகவே they love Christ, but they don't love the cross. சிலுவையை நேசிப்பதில்லை. ஏனென்றால் அவரிடத்தில் நீங்கள் சென்றால் உங்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது நீங்கள் சென்றால் உங்களுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறை என்று ஒரு சொல்லுவார். கோ அண்ட் ரெக்கன்சைல் என்று சொல்வார். அதை போய் ஒப்புரவாக என்று சொல்வார். அல்லது உனக்கு வெட்கம் உண்டானாலும் பரவாயில்லை, இந்த பணத்தை கொண்டு போய் திருப்பி செலுத்து என்று அவர் சொல்லுவார். சம்திங் ஹேஸ் டு பி க்ரூசிஃபைட், சிலுவை அறையப்பட வேண்டும். ஆகவே they don't want to live before God. தேவனுக்கு நின்றோம் என்று சொன்னால் அவர் சிலுவிலே ஒன்றை எடுத்து அதை அறையும் என்று அவர் சொல்லுவார். எதற்கட நமக்கு இது வம்பு, நாம் உணர்த்தப்படுவானேன்னு அது பின்பு அவர் சிலுவையை காண்பித்து உன்னுடைய மாம்சத்தை ஆசையை சிலுவை அறை என்று அவர் சொல்லிவிடுவாரே. ஆகவே they avoided, அதை அவருடைய தங்களுடைய வாழ்க்கையிலே தள்ளி வைத்து விட்டார்கள். அதை எப்படி அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார், அவருடைய முடிவு அழிவு என்று அவர் சொன்னார். எது முடிவு அழிவு? தேவனுக்கு முன்பாக வாழாமல் மனுஷருக்காக வாழுகின்ற அந்த முடிவை எப்படி அதை குறிப்பிட்டார்? அவருடைய தேவன் வயிறு, இந்த இம்மைக்காகவே வாழுகின்றவர்கள், மனுஷருக்கு முன்பாக வாழுகின்ற ஒரு கன்விக்ஷன், வயிற்றுக்காகவே வாழுவதை போல், தன்னுடைய வயிற்று பிழைப்பிற்காகவே இந்த லோகத்திற்காக வாழுவதை போல் 2 விதமான துக்கத்தை நாம் கேட்டோமே. ஒன்று என்னவென்று சொல்லுவார், தேவ பக்திக்கேற்ற துக்கம், இன்னொன்று லௌகீக துக்கம் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இவருடைய எண்ணங்கள் முழுவதும் மனுஷியத்திற்குரியது, மனுஷருக்குரியது, இந்த லோகத்திற்குரியது, இந்த வயிற்றுக்குரியது. அவருடைய தேவனுக்கு முன்பாக என்று எழுதியிருக்கிறதே, அந்த முன்பாக என்ற தேவனை அவர் இழந்துவிட்டு மனுஷருக்கு முன்பாக வருவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். தேவனுக்கு முன்பாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர்களுக்கு ஒன்றை உணர்த்திய உடனே க்ரூசிஃபைட், அது சிலுவில் அறை என்று சொல்லியிருப்பார்.
இவர்களோ சிலுவைக்கு பயங்கர்கள் என்று சொல்லும் பொழுது தே அல்டுகெதர் ஹேட் காட், தேவனை அவர்கள் பகைத்து விட்டு அவருடைய வயிறே தேவனாய் மாறிவிட்டது. தி வொர்ஷிப் பிஃபோர் men, மனுஷனுக்கு முன்பாக வாழுகின்ற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் தேவன் வயிறு தான். அவர்கள் ஏதோ ஒரு பெரிய காட்லி மேன் என்று எண்ணிக்கொண்டு அவருக்கு பிரியப்படுத்த வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவர் சொன்னபடி செய்துவிட வேண்டும், அவர் சொன்னபடி செய்துவிட்டால் சரியாகிவிடும் என்று எண்ணிவிட்டார் என்று சொன்னால் தேர் காட் இஸ் தேர் ஓன் பெல்லி, அவருடைய சொந்த வயிறே அவர்களுக்கு தேவனாய் மாறிவிட்டது. ஆகவே அந்த நாளிலே அந்த யூதாஸ் காரியத்தினுடைய வயிறு வெடித்தது என்று பார்க்கிறோமே, அவன் காசை வெளியிலே போட்டதை போல் போட்டாலும் he lived before men, மனுஷருக்கு முன்பாகவே அவன் வாழ்ந்தான், மனுஷருக்கு முன்பாக சாட்சியிலேயே வாழ்ந்தான். இத்தனை வெள்ளி காசுகளை வைத்து அனாதை ஆசிரமம் நடத்திவிடலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று அவன் சொன்னதெல்லாம் மனுஷனுடைய பார்வைக்காகவே செய்கின்ற மைமளமாக இருந்தது இல்லாமல் நாட் காட், தேவனுக்குரிய காரியம் என்று சொல்வது கேட்பதற்கு விரோதம் போல் தோன்றுகிறது. அவர் சொன்னார், இவள் என்னுடைய மரணத்திற்காகவே தான் வைத்திருந்தாள், என்னுடைய மரணத்திற்கு முன்பாக உள்ள நலதத்தை பூசுவதற்கென்று வைத்திருந்தாள், செய்யட்டும், அவள் செய்வதை தடை செய்யாது என்று சொன்னார். என்ன 300 ராத்தல் அந்த நலதத்தை கொட்டுவது, அந்த அவ்வளவு வெள்ளிப்பணத்தை 300 வெள்ளிப்பணத்திற்கு ஒப்பான பணத்தை வேஸ்ட் பண்ணுவது, அது எப்படி நலம் என்று கேட்பது மனுஷியத்திற்கு நல்லதை போல் தோன்றியது. பட் வித் காட், தேவனிடத்தில் வரும்பொழுது நோ, அவளை தொந்தரவு செய்யாதே, அவள் தான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தாள் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதுபோல் இவர்கள் மனுஷருக்காகவே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலே ஒன்று சாதகமாக இருந்து விட்டது என்றால், ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது என்றால் அதை கட்டி தழுவி கொள்கிறார்கள். வாட் காட் சேஸ் என்பதை கவனித்தவர்கள் கேட்பதில்லை என்று சொல்ல வேண்டும். மனுஷனை இவர்கள் சேவிக்கிற இவர்கள், மனுஷரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று இருக்கிற இவர்கள், மனுஷருடைய மனசாட்சிக்கு மனுஷருக்கு முன்பாக உள்ள மனசாட்சியை பாதுகாத்தால் போதும் என்று இருக்கின்ற இவர்கள், மனுஷனை மையப்படுத்தி வாழ்கின்ற இவர்களுக்கு பெயர் என்னவென்று தெரியுமா? இவர்களுக்கு தேவனாய் இல்லை, இவர்கள் தேவன் அவருடைய சொந்த வயிறே தேவனாய் போனது என்று சொல்லுவார். முடிவில் அவர்கள் மலிவார்களுடைய வயிறும் அழியும் என்று குறைஞ்சிலே அவர் சொல்லுவார். அதுபோல் தே ஆர் டிஸ்ட்ராய்ட், அழிந்து போகிறார்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிக முக்கியமான ஒரு ஜீவியத்தை நாம் இன்று கேட்டிருக்கிறோம். அந்த ஜீவியம் என்னவென்று சொன்னால், ஹேவ் எ குட் கான்சியன்ஸ் வித் காட், தேவனோடு நல் மனசாட்சி உடையவர்களாக வாழுங்கள். when he convict you, உங்களை அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது லிசன் டு ஹிம், கவனிங்கள். அஃப்கோர்ஸ் அவர் சிலுவையை காண்பிப்பார், டேக் த கிராஸ், சிலுவையை காண்பித்து அதை நீ சிலுவை அறை என்று சொல்லுவார். தட்ஸ் ரைட், டூ தேட், அதை செய்யுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டால், மனுஷருக்கு முன்பாக நீ வாழ தொடங்கி மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்ந்துவிட்டு எல்லோருக்கும் முன்பாக தேவ பக்தியுள்ள மனுஷனை போல் தோற்றம் அளித்து விட்டு அவனுடைய தேவன் வயிறு என்று சொல்லி அவருடைய முடிவு அழிவு என்று போய்விடக்கூடாது. ஆகவே காரியத்தின் கிடைத்தவை என்னவென்று சொன்னார், ஹாவ் குட் கான்சியன்ஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சி உடையவர்களாய் வாழுங்கள். அவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் சுடுண்ட பொய்யர்களாய் மாறாதீர்கள். பொய்யை நீ நம்பி வேறு எதையாவது லோகத்திற்குரியதை நீங்கள் அரவணைத்து கொள்ளாதீர்கள். அதை செய்துவிட்டால் சரியென்று எண்ணி அதை போய்விடாதீர்கள். பரவாயில்லை, எது செய்தால் போதும் என்று எண்ணி போய்விடாதீர்கள். அவனுக்குள் சாத்தான் புகுந்திருந்தான். யூதாஸ் காரியத்தில் சாத்தான் புகுந்திருந்தான். சாத்தான் உள்ளே புகுந்திருந்தால் எத்தனையோ ஆலோசனை சொல்லியிருந்திருப்பான். என்ன ஆலோசனை சொல்லியிருந்திருப்பான்? ஸோ ஓகே, அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவசியமெல்லாம் இல்லை. நீ இயேசுவிடத்தில் திரும்புவதா? நோ, அதெல்லாம் வேண்டியதில்லை. நீ அந்த வேதபாரர் இடத்துலையும் பரிசேயர் இடத்துலையும் திரும்பி அந்த காசை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டாலே போதும் என்று அவன் சொல்லியிருப்பான். காசை கீழே போட்டு விட்டானா இப்போ என்ன செய்யலாம்? டோன்ட் வரி, தேர் இஸ் எ எண்டு ஃபார் தேர். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது என்னவென்ற ஒரு முளை கயிறை அவன் காண்பித்து, திஸ் இஸ் எண்டு, ஃப்ரம் திஸ் எவ்ரி திங் வில் பி க்ளோஸ். நித்தியத்திலேயே மூடி மறைத்து விட்டானே பாருங்கள். நித்தியத்திற்குரிய நித்திய ஜீவனை தரக்கூடிய நித்திய தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த மனுஷன் அந்த ஒரு முளை கயிற்றிலே அவன் தொங்கினான். அது ஏனென்றால் வயிறே தேவன் என்று அவனுக்கு மாறினபடினாலே அதில் தொங்கி அவன் வயிறு வெடித்து அவன் மரித்தான் என்று போவது சரிதானா? அவருடைய தேவன் வயிறு என்று அது அவர்கள் முடிவாய் மாறியது என்று சொல்வது சரிதானா? ஹாவ் எ குட் கான்சியன்ஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக
நீங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் வாழுங்கள். ஃப்ரம் தேட் லெட் இட் கம்ஸ் டு த மென். மனுஷருக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் நான் தேவனுக்கு முன்பாகவும் பின்பு மனுஷருக்கு முன்பாகவும் நல் மனசாட்சி உடையவர்களாய் வாழ வேண்டும். எல்லாமே தேவனோடு சரி செய்துவிட்டேன் போதும் என்று சொன்னதுங்கள். வாட் யூ மேட் இட் சம் டேமேஜ். நீங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ செய்த டேமேஜை சரிப்படுத்துங்கள். யாரோ ஒருவருடைய பொருளுக்கு ஏற்பட்டு விட்ட டேமேஜை சரிப்படுத்துங்கள். டூ தேட். ஆனால் ஒன்றை எப்பொழுதும் மனதில் வைத்து வாழுங்கள். ஹாவ் எ குட் கான்சியன்ஸ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற நல் மனசாட்சி. தேட் இஸ் என்னுடைய டெஸ்டிமனி, என்னுடைய சாட்சி. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று சொல்வதெல்லாம் நீதிமான் என்று சொல்லுகின்ற பழைய ஏற்பாட்டினுடைய நீதிமானுக்குரிய பகுதி என்னவென்று சொன்னால் குட் கான்சியன்ஸ், நல்ல மனசாட்சி உடையவன். ஹீ வுட் பி போல்ட் அஸ் எ லயன். அவன் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவா என்று கேட்டு நான் தான் இயேசு என்று சொன்னாரே, ஒரு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிற மனிதனிடத்தில் போய் எவன் அப்படி சொல்லுவான்? ஹீ காட் தட் த போல்ட்னஸ். விசுவாசத்துடைய தைரியத்தோடைய ஞானத்தையும் என்று சேர்ப்பதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த விசுவாசத்திற்கு வருவது என்னவென்று தெரியுமா? தைரியத்தை அவர் தருவார். எந்த புயல் வீசினால் என்ன, எந்த கொடுமலைகள் அங்கு உங்களை சீறி அடித்தால் என்ன, எத்தனை உலகமே உங்களுக்கு எதிர்த்து வந்தால் என்று நின்றால் என்ன, யூ வில் ஸ்டாண்ட் போல்டு. நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பீர்கள். யூத பால சிங்கத்தை போல். அவர் ஆட்டுக்குட்டி என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் எப்பொழுதுமே ஆட்டுக்குட்டி இருந்து சாகு என்று அவர் சொல்லப்போவதில்லை. ஒரு நாள் வரும்பொழுது ஸ்டாண்ட் அப் தேர். அங்கே நீங்கள் எழுந்து நின்று உடைய நல்ல மனசாட்சி நிமித்தம் பிலாத்துவாக இருந்தாலும் என்ன, அல்லது எந்த கவர்னராக இருந்தாலும் அவனுக்கு முன்பாக நின்று உனக்கு என் மீது எனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று என்று சொல்லுவார். அதுபோன்று தைரியமுள்ள வாழ்க்கை, இந்த உள்ள லோக வாழ்க்கையிலே தைரியம் இழந்த வாழ்க்கையை தான் மக்கள் வாழ்கிறார்கள். எங்கும் மனுஷனுடைய இருதயத்தில் தைரியம் இல்லை. அவன் இருதயம் அவன் பலனிழந்து அவன் குன்றி போய் இருக்கிறான். ஒன்றுமில்லாதவனை போல் வாழ்கிறான். பணம் இருந்தும் அவனுக்கு உள்ளத்தில் தைரியம் இருப்பதில்லை. ஆனால் ஹீர் இஸ் எ புவர் மேன். ஒரு ஏழை மனிதனாக இருந்தாலும், ஒரு சாதாரண தச்சனாய் அவர் இருந்தாலும், எல்லோராலும் கைவிடப்பட்டது போல் தோன்றினாலுமே கூட ஹி ஸ்டுட் அஸ் எ போல்ட் அஸ் எ லயன். ஒரு சிங்கத்தை போல் தைரியமாக இருந்து யூத பாலசிங்கமாய் அவர் நின்று whom you want, யார் வேண்டும்? இயேசு. எஸ், அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், எழுதப்பட்ட வசனத்தின்படி தேவகுமாரன் செல்கிறான். ஆகவே கம், ஐ ஆம் ஹியர் என்று அவர் சொன்னாரே, அதுபோன்ற ஒரு தைரியமாக இருக்கட்டும். எந்த நீதிபதிக்கு உண்டான தைரியமாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸருக்கு உண்டான இருக்கக்கூடிய தைரியமாக இருக்கட்டும். நிற்பான், அவன் தைரியமாக நிற்பான். அல்லது சிங்கம் வருகின்ற நேரத்தில் மந்தையை காட்பதற்குரிய தைரியமாக இருக்கட்டும். அந்த தாவீது நிற்பான். கரடி வரட்டும், அவன் தைரியமாக அவன் நிற்பான், எதிர்கொண்டு நிற்பான். ஹல்லேலூயா. வாழ்வினுடைய எந்த சோதனையையும் எந்த கஷ்டத்திலையும் மனம் உழைந்து அவன் போய்விட மாட்டான். ஹீ வில் பி போல்டு. அவன் தைரியம் உடையவனாக இருப்பான். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சோர்வடைய மாட்டான். அதுபோன்ற வாழ்க்கையெல்லாம் இஃப் யூ லிவ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக வாழுகின்ற குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் வாழுங்கள். ஜஸ்ட் பிஃபோர் காட், கோ டு காட். தேவனிடத்தில் சென்று பாருங்கள். உங்களுடைய ஓட்டை உடசலெல்லாம் காட்டி விடுவார். உங்களுக்கு தெரிந்த வேண்டிய பகுதியெல்லாம் அவர் சொல்லி வைத்து விடுவார். மனுஷருக்கு முன்பாக வாழுகின்று அதெல்லாம் ஓட்டையை உடசல் அடைத்து விட்டு நன்றாயிருப்பதை போல் காட்டாதிருங்கள். தேட் இஸ் a டேஞ்சரஸ் திங். உங்கள் தேவன் உங்கள் வயிறை தேவனாய் மாறிவிடும். அதனுடைய முடிவு அழிவாய் மாறி வெடித்துவிடும். அதையும் அழிப்பார், இதையும் அழிப்பார் என்று எல்லாம் அழிந்து போகிற இடத்திற்கு போய்விடாதீர்கள். எ பியூர் கான்சியன்ஸ் பிஃபோர் காட் என்று சொல்வதை பொன்னை போல், பொன்னிலும் மேலானதை போல் கருதி வாழுங்கள். ஜீசஸ் லீவ் தேன், இயேசு வாழ்ந்தார். ஐ லீவ் தேன். நல்ல வாழ்க்கை முன்வைத்து என்று அது சொல்கிறார். வழிகாட்டுகிற நடக்கின்ற மாதிரியை நோக்குங்கள் என்று சொல்கிற அந்த 18ஆம் வசனத்துக்கு முந்தின 17ஆம் வசனத்தை பார்த்தீர்களா சகோதரரே? அந்த நல்ல வழிகாட்டுதலின்படி நடந்து செல்லுங்கள், அதுதான் மேலானது என்று சொல்லுவார். நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் உம்மை முன்வைத்து உமக்கு முன்பாக வாழ்கின்ற சொந்த ஜனமாய் எங்கள் யாவரையும் அணைந்து வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் சொந்த ஜனமாய் இருக்கிறோமே, உம்மை விட்டு விலகாத மக்களாய் உம்மை எப்போதும் முன்வைத்து நல்ல மாதிரியை வைத்து நாங்கள் நடந்து வர யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ கிருபை செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.